வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர் 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் வால்யூம் 1ல இருக்கக்கூடிய சாப்டர் தான் இது. ஸோ வெரி வெரி ஈஸி அண்ட் ஆல்சோ ஸ்மால் சாப்டர். சரியா? ஸோ இந்த சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம வால்யூம் 1ல இருந்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா சாப்டரும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். சரியா? இந்த கிளாஸ்ல இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா வால்யூம் 1 கம்ப்ளீட்டா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வால்யூம் 2 நம்ம இன்னும் 2 ஹெட்டிங் பார்க்கணும், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர். நம்ம அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். அது இன்னொரு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் முடிச்சிட்டோன்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் கான்செப்ட் வந்து நமக்கு முடிஞ்சிடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கக்கூடிய அடிஷ்னலாக கொஷின்ஸ் தான் எடுத்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட்ல இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ அந்த பிசிக்ஸ் நம்ம முடிச்சிட்டோம்னா சிலபஸ் கவர் ஆகிடும். ஒன்ஸ் சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ நம்ம நிறைய கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஷார்ட்கட்டு எல்லாமே நம்ம அடுத்தடுத்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஸோ உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. எங்கெங்க நீங்கள் வீக்காக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி வச்சுட்டு எந்த சாப்டர்ல இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும், எந்த சாப்டர் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும், இதெல்லாம் ப்ராப்பராக வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களையே. சரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் நெருக்கத்தில் எந்த ப்ரெஷரும் வச்சுக்காதீங்க. முன்கூட்டியே உங்களால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டை அதிகமாக ஆக்கி வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்குள்ள. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாசிட்டிவ் ஹோப் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளால முடியும், எப்படி இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ண முடியும், நம்ம ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம், நமக்கு நிறைய டெக்னிக், ஷார்ட்கட், அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்றத கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ட் நமக்கு வந்துடும். ஸோ அதனால பாசிட்டிவ் அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? போலாமா இன்னைக்கு டாபிக்கு? ஸோ சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. சரியா? ரைட். ஸோ இந்த சாப்டருடைய ஓவர்வியூ நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன், தென் அதுக்கப்புறம் நம்ம அந்த டாபிக் உள்ள என்டர் ஆயிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஸோ இந்த மெயினாக நம்ம பார்த்து என்னது, சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும் என்ன ஆகும் போது, சார்ஜ் மூவ் ஆகும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, கரண்ட் இருக்கும்போது சார்ஜ் மூவ் ஆகும்போது கரண்ட் மட்டும் இல்லை, அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் சாப்டர் 4ல பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த சாப்டர் 5 இதுதான் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். இது வந்து சாப்டர் 5. இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு காயில வைன் பண்ணிட்டு இப்போ சொலினாய்டு ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி ஒரு காயில் நம்ம வைன் பண்ணுறது சொலினாய்டு ஷேப். அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதனுடைய இன்சைடில் நமக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், நமக்கு தெரியும். ஸோ அந்த சொலினாய்டு வந்து பார் மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுது. எப்படி நார்மலாக ஒரு பார் மேக்னெட் எடுத்திங்கன்னா நார்த் போல் சவுத் போல் ஆக்ட் ஆகுதோ அந்த மாதிரி சொலினாய்டு ஆல்சோ ஆக்ட் ஆஸ் ஏ பார் மேக்னெட். அது எப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸோ சொலினாய்டுக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகும்போது அதுக்கு இன்சைடில் ஒரு சாஃப்ட் அயன் கோர் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, சாஃப்ட் அயன் கோர் இல்லை எனி மேக்னெட்டிக் மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணீங்கன்னா மேக்னட்டிசேஷன் என்ன ஆகும், நாங்கள் நடக்கும். ஸோ அப்போ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஏற்கனவே இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை விட கரண்ட் பாஸ் ஆனால் அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆனால் நமக்கு தெரியும். ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் இன்சர்ட் பண்ணும்போது சொலினாய்டுக்குள்ள இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்னும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன காம்பனண்ட்லாம் அது டிபெண்ட் பண்ணியிருக்கும், இது எல்லாமே நம்ம அதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல், அதாவது டயாமேக்னெட்டிக்னா என்ன, பேராமேக்னெட்டிக்னா என்ன, ஃபெரோமேக்னெட்டிக் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அது எல்லாமே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங். அதுக்கப்புறம் மெயினாக இவ்வளோதான். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு டெரிவேஷன் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம அதையும் இங்கே பார்ப்போம். அது ஸ்மால் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபார்முலா ரொம்ப லிமிட்டு, மோஸ்ட்லி தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான் இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். தட் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஸ்மால் சாப்டர். சரியா? போலாமா? ரைட். So, introduction. Magnetic phenomena are universal in nature. So, இது நமக்கு தெரியும். கரெக்டா? It's a natural phenomena. Vast distant galaxies, the tiny invisible atoms, humans and beings all are permeated through with a host of magnetic fields from variety of sources. So the earth magnetism predates the human evolution. So நமக்கு நல்ல ஃபெமிலியராக தெரிஞ்ச மேக்னட்டிசம் எது, எர்த்
magnetism. கரெக்டா? The word magnet is derived from the name of island Greece is called Magnesia. இந்த வேர்ட் எங்க இருந்து டெரைவ் பண்ணிருப்பாங்கன்னா கிரீக் வேர்ட். அந்த நேம் என்ன? மெக்னீஷியா. மெக்னீஷியா என்ற கிரீக் வேர்ட்ல இருந்து தான் என்ன பண்ணிருப்பாங்க? மேக்னெட் அப்படின்ற வேர்டை கெட் பண்ணிருக்காங்க. சரியா? வேர் மேக்னெட் ஓர் டெபாசிட்ஸ் வேர் ஃபவுண்ட் இயர்லி அரௌண்ட் எப்போ? அரௌண்ட் 600 BC. அப்பவே மேக்னெட் ஒன்று இருக்கிறத ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க 600 அந்த பிசிலேயே. சரியா? ஸோ அந்த மேக்னெட்ன்ற வேர்டும் மெக்னீஷியான்ற கிரீக் வேர்ட்ல தான் நமக்கு டெரைவ் பண்ணியிருக்காங்க. In the previous chapter, we have learned that moving charges or electric current produce magnetic fields. இதான் நம்ம பார்த்தோம் chapter 4ல. Moving charges or electric currents produce magnetic fields. இதான் chapter 4. ஸோ சார்ஜ் மூவ் ஆனா கண்டிப்பா அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்னது? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ கரண்ட் அங்கே ப்ரெசென்ட் ஆகுது, அதை சுற்றி என்னவா இருக்கும்? என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? டியூ டு மூவிங் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அதர்வைஸ் கரண்ட்னால அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா மூவிங் சார்ஜ் இருந்தால் கரண்ட் இருக்கும். ஏன்னா மூவிங் சார்ஜஸ் தான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால அதை சுற்றி ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மூவிங் சார்ஜஸ்னால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லலாம். சார் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ மூவிங் சார்ஜ்னாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லலாம். அதர்வைஸ் கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, this discovery which was made in the early part of the 19th century credited to Oersted, Ampere, Biot and Sauer among others. ஸோ இதுதான் இந்த இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் நம்ம இதில் பார்த்துருந்தோம் சாப்டர் 4ல். ஓர்ஸ்டட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இது பண்ணி அவர் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று இருக்கிறது அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு பயல் சாவர்ட் அப்படி யூஸ் பண்ணோம். அப்புறம் ஆம்பியர் சர்க்யூட் லாவை யூஸ் பண்ணி க்ளோஸ் லூப்புக்குள்ளே எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறோம், அது எல்லாமே இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக நம்ம நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி. இந்த ப்ரெசன்ட் சாப்டர் we take a look at magnetism and subject in its own right. Some of the commonly known ideas regarding magnetism are: the earth behaves as magnet with the magnetic field pointing approximately from the geographic south to north. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ ஒரு மேக்னெட் எடுத்தோம்னா அது காமிக்கிற டைரக்ஷன் என்னது? சவுத் நார்த் போல் டைரக்ஷனில் அது எந்த பக்கம் இருக்கோ அதை வச்சு நம்ம சவுத் நார்த் டைரக்ஷன் ஈஸியாக என்ன பண்ணிக்கிறோம்? டிசைட் பண்ணிக்கிறோம். When a bar magnet is freely suspended, it points in the north-south direction. The tip in which points to the geographic north is called north pole. The tip which points the geographic south is called south pole. Correcta? So இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பேசிக் டேட்டா தான். There is a repulsive force when north poles or south poles of two magnets are brought close together. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது? லைக் போல கொண்டு வந்துட்டீங்கன்னா நார்த்து சவுத்து. ஸோ லைக் போல் கொண்டு வரும்போது என்ன ஆகும்? ரிப்பல்சிவ் நேச்சர் ஆகும். ஆப்போசிட் போல்ஸ் கொண்டு வந்து என்ன ஆகும்? அட்ராக்டிவ் நேச்சர். ஸோ சவுத்து நார்த்து அட்ராக்டிவ், சவுத்து ரிப்பல்சிவ், நார்த்து ரிப்பல்சிவ், ரெண்டு என்னது? சேம் போல். ஸோ ஆப்போசிட் போல் வந்து அட்ராக்டிவ், சேம் போல் வந்து ரிப்பல்சிவ். ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்ச பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ கான்வர்ஸ்லி தேர் இஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த நார்த் போல் ஆஃப் த ஒன் மேக்னெட் அண்ட் சவுத் போல் ஆஃப் த அதர். ஓகே, இது வரைக்கும் நமக்கு பேசிக்காக மேக்னெட்டை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். We cannot isolate. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். We cannot isolate the north or south pole of magnet. ஓகேவா? நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, இப்போ சப்போஸ் இதா வந்து ஒரு பார் மேக்னெட் அப்படின்னு நம்ம இமேஜினேஷன் பண்ணிட்டோம்னா, இந்த பார் மேக்னெட்டை நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்றீங்க, உடைச்சு ரெண்டா எடுத்தீங்கனாலும் திரும்ப இது என்ன ஆகும்? இனிஷியலா இது நார்த் போல், சப்போஸ் சவுத் போல் இருக்குன்னா பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இது நார்த்து, பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு சவுத் ஆயிடும், இங்க என்ன ஆயிடும்? ஒரு ரெண்டு நார்த்து சவுத் ஆயிடும். ஸோ நீங்க எத்தனை டைம்ஸ் அதை என்ன பண்ணாலும் கட் பண்ணாலும் ஸ்பிளிட் பண்ணிட்டே வந்தீங்கனாலும் திரும்ப அது என்னவாக ஆக்ட் ஆகும்? பார் மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். நார்த்து சவுத் போல் அதில் ப்ரெசென்ட்டாக தான் இருக்கும். வி கெனாட் செப்பரேட். என்னது? நார்த்தையும் சவுத்தையும் என்ன பண்ண முடியாது? செப்பரேட் பண்ண முடியாது, ஐசோலேட் பண்ண முடியாது. ஆனால் சார்ஜில் பண்ண முடியும். நமக்கு சார்ஜ் தெரியும் இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்னா பாசிட்டிவ் சார்ஜை தனியாக எடுக்க முடியும், நெகட்டிவ் சார்ஜை தனியாக எடுக்க முடியும். சார்ஜை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? செப்பரேட் பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன பண்ண முடியாது? நார்த்து போல சவுத் போல எப்பயும் செப்பரேட் பண்ண முடியாது. போத்தா ஆல்வேஸ் ப்ரெஸ். அது எப்பயுமே நீ எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணாலும் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குமே தவிர தனியாக நார்த்து தனியாக சவுத் போலும் இருக்காது. அதனால மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட். மோனோபோல்ஸ்னா என்ன அர்த்தம்? நார்த்து போலும் சவுத்து போலும் தனித்தனியாக பிரிக்க முடியுமான்னு கேட்டால் பிரிக்க முடியாது. பிரிக்க முடிஞ்சால் மோனோபோல்ஸ் எக்ஸிஸ்ட் சொல்லலாம். சார்ஜில் மோனோபோல் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட முடியும்.
பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் தனித்தனியாக பிரிக்க முடியும். அதனால அதில் மோனோபோல் பாசிபிள். இதில் நார்த் சவுத்து எப்பயுமே செப்பரேட்டாக பிரிக்க முடியாது. அதனால மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் மோனோபோல் do not exist. கிளியர்? அந்த பாயிண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. We cannot isolate north or south pole of a magnet if a bar magnet is broken into two halves. We get two similar bar magnets. சொன்ன இல்லையா, ரெண்டா நீங்க உடைச்சீங்கன்னா திரும்ப அது என்ன ஆகும், டூ half ஆ மாறும், மறுபடியும் அது சிமிலர் பார் மேக்னெட் ஆக்ட் ஆகும். Unlike electric charges, isolated magnetic north south pole known as magnetic monopoles do not exist. Magnetic monopoles do not exist. சொன்ன இல்லையா, இங்க என்ன பண்ண முடியாது, நார்த் சவுத் எப்பவுமே பிரிக்க முடியாது. சார்ஜில் பிரிக்கிற மாதிரி இதை பண்ண முடியாது. சார்ஜில் பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேட் பண்ண முடியும். ஓகேவா, இதில் அதை பண்ண முடியாது. இட் இஸ் பாசிபிள் டு மேக் மேக்னெட்ஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் இட்ஸ் அலாய்ஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால கிரியேட் பண்ண முடியும். எப்படி, மேக்னெட்ஸ் அயர்ன் அண்ட் இட்ஸ் அலாய், அயர்ன் அண்ட் அலாய் அதனுடைய மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளே மேக்னெட்டை கிரியேட் பண்ண முடியும், உருவாக்க முடியும். சரியா? we begin with a description of a bar magnet and its behavior is an external magnetic field. So we describe Gauss law of magnetism. We next describe how materials can be classified on the basis of their magnetic properties. That is what, para, dia, ferromagnetism. இதெல்லாம் நம்ம அடுத்த ஹெட்டிங்ல பார்க்க போறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஜெனரலா பார் மேக்னெட்ல என்ன நடக்கும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஜெனரலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்மால் மேக்னெட்டிக் பீசஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பேப்பரில் வச்சுட்டு பாட்டமில் நீங்கள் ஒரு பார் மேக்னெட் வச்சிங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகும், லைக் இந்த மாதிரி லூப்பாக ஃபார்ம் ஆகும். தெரியுது இல்லையா? டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும் அந்த பிக்சர். ஸோ we begin our study by examining iron fillings sprinkled on a sheet of glass placed over a short bar magnet. The arrangement of iron fillings. The pattern of iron fillings suggests that magnets has two poles similar to the positive and negative charge of an electric dipole. எப்படி electric dipoleல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், அதுக்கு அது மாதிரி நார்த் அண்ட் சவுத் இதில் இருக்கும். As mentioned in the introductory section, one pole is designated the north pole and other is south pole. When suspended freely, these poles point approximately towards the geographic north south poles respectively. A similar pattern of iron fillings is observed around current carrying solenoid. இந்த சொல்லிருக்காங்க பாருங்க, இதே மாதிரி பேட்டர்ன் எதுலையும் நம்ம பார்க்க முடியும்னு சொல்றாங்க. The similar pattern of iron fillings is observed around a current carrying solenoid. எப்படி ஒரு பார் மேக்னெட் கொண்டு வரும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் நமக்கு கிடைக்குதோ, அந்த அயன் ஃபில்லிங்ஸ் கீழே வைக்கும் போதும் கரண்ட் கேரிங் சொலினாய்டை வைக்கும் போது இதே மாதிரி பேட்டர்ன் தான் கிடைக்குது. ஸோ இந்த கம்பேரிசன் வச்சு தான் சொலினாய்டு ஆல்சோ ஆக்ட் ஆஸ் ஏ பார் மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ரைட். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பார்த்துருக்குறோம், அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். த பேட்டர்ன் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ் பர்மிட்ஸ் அஸ் டு பிளாட் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம டேரெக்டாக போயிடலாம். The magnetic field lines of magnet are solenoid. The magnetic field lines of a magnet are solenoid from continuous to closed loops. இதுதான் ரொம்ப முக்கியமான வேர்டு, continuous closed loops. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்னவா இருக்காது, க்ளோஸ்டு லூப்பு ஃபார்ம் பண்ணாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் இது பிளஸ் கியூ இது மைனஸ் கியூனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ். ஞாபகம் இருக்கா? கரெக்ட். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இப்போ யாரும் எப்படி இருக்கணும்? அவுட்வர்ட். ஸோ பாசிட்டிவ் அவுட்வர்ட். நெகட்டிவ் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் வந்து இன்வர்ட். ஞாபகம் இருக்கா? இப்படிதான் ஆக்சுவலாக அந்த ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும், ஆனால் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எப்பவுமே வராது. தெரியுதா? ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ். பிளஸ் கியூல இருந்து மைனஸ் கியூ போகும், திரும்ப பிளஸ் கியூல இருந்து இப்படி போயிட்டு எங்க வரும்? மைனஸ் கியூ வரும். இந்த லைன் எப்படியே பிளஸ் கியூ போயிட்டு மைனஸ் கியூல முடியும். அந்த போஸ்டர் ஃபுல்லாக வரையில ஃபைனலாக இங்கே எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது டைபோல் கேஸ் எடுக்கிறீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் ஆகிட்டு நெகட்டிவ் சார்ஜில் எண்ட் ஆகும். க்ளோஸ் டு லூப்னா என்ன மீனிங்? எங்கிருந்து போச்சு திரும்ப அதே இடத்துக்கு வரணும்.
அப்ப பிளஸ் கியூல இருந்து மைனஸ் கியூ போயிட்டு மைனஸ் கியூல திரும்ப பிளஸ் கியூ வந்திருந்தா க்ளோஸ் லூப்பை ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன நடக்காது, பிளஸ் கியூ டு மைனஸ் கியூ தான் போயுமே தவிர மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ வராது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not form closed loops. ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும்னா க்ளோஸ்ட் லூப்பை ஃபார்ம் பண்ணும். நார்த் டு சவுத்தும் இருக்கும், சவுத் டு நார்த்தும் இருக்கும். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ளோஸ்ட் லூப்பை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் த பிகெஸ்ட் டிஃபரன்ஸ், இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். எது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் உள்ள அந்த முக்கியமான டிஃபரண்ட் பாயிண்ட். திஸ் இஸ் அன்லைக் எலக்ட்ரிக் டைபோல் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுல கிடையாது இது. திஸ் இஸ் அன்லைக் எலக்ட்ரிக் டைபோல் வேர் தீஸ் ஃபீல்ட் லைன்ஸ் begin from positive charge and end at the negative charge. Positive charge start ஆயிட்டு நெகட்டிவ் சார்ஜ்ல எண்ட் ஆகுமே தவிர நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வராது. அதனால க்ளோஸ்ட் லூப்பை ஃபார்ம் பண்ணாது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ளோஸ்ட் லூப்பை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். ஸோ அந்த ஃபீல்ட் லைன்ஸோட கம்பேரிசன் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இது வந்து தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ். கரெக்டாக தானே? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பார் மேக்னெட். இந்த ஏ வந்து பார் மேக்னெட். ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து பார் மேக்னெட்டுக்கு, செகண்ட் டயக்ராம் வந்து சொலினாய்டு. ரெண்டுத்துக்கு ஒரே நேச்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? பார் மேக்னெட்டோட அந்த ப்ராப்பர்ட்டியும் சொலினாய்டு ப்ராப்பர்ட்டியும் சேமாக தான் இருக்கு. சொலினாய்டு ஆக்டர்ஸே பார் மேக்னெட் பாயிண்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ பார் மேக்னெட்ல எப்படி ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் கரண்ட் கேரிங் சொலினாய்ட்லையும் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. கிளியர்? அதுக்கப்புறம் இந்த தேர்டு எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இதில் டைரக்ஷன் ஆரோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கும். தெரியுதா? பிளஸ் கியூ டு மைனஸ் கியூ இந்த டைரக்ஷன் மட்டும் தான் வரும். இங்கிருந்து இந்த பக்கம் என்ன ஆகாது, ஃபீல்டு லைன்ஸ் போகாது. ஸோ அதனால அந்த டிஃபரன்ஸ் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுங்க. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் லைன்ஸுக்கு பாருங்க, இதில் இப்படி என்ட்ரு ஆகுதா, இப்படி போயிட்டு இப்படி வருது பாருங்க. தெரியுதா? இந்த ஆரோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி போயிட்டு இப்படி வருது, திரும்ப இங்கே வந்துட்டு இப்படி உள்ள போயிட்டு இப்படி போகும். அதனால க்ளோஸ்ட் லூப்பை ஃபார்ம் பண்ணும். சொலினாய்ட்லயும் பார் மேக்னெட்டும் சிமிலர், ரெண்டுன்றதுனால ஒரே மாதிரி கிராஃபிக் இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The tangent to the field line at a given point represents the direction of net magnetic field B vector at that point. Particular pointல magnetic field direction கண்டுபிடிக்கணும்னா ஸோ அங்கே என்ன பண்ணணும், tangent line draw பண்ணணும், direction கண்டுபிடிக்கிறது. The tangent to the field line given point represents the direction of the net magnetic field B at that point. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் இருக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட் டச் பண்ற மாதிரி டேஞ்சென்ஷியல் லைன் டிரா பண்ணணும். அந்த டைரக்ஷன் தான் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே. தேர்ட், the larger number of field lines crossing per unit area, the stronger is magnitude of the magnetic field. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம சூஸ் பண்ற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மோர் நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஹைன்னு அர்த்தம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். புரியுது இல்லையா? நம்ம சூஸ் பண்ற ஒரு ஏரியாவில் பாஸ் ஆகக்கூடிய த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் இஃப் இட் இஸ் மோர், அப்போ அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியாக பாஸ் ஆகுது அந்த ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்கே வீக்கா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டூ நாட் இன்டர்செக்ட். ஸோ இது சேம் தான் எதுலையும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லையும். அந்த ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகாது, intersect ஆகாது. magnetic field lines do not intersect, electric field lines also do not intersect. For if they did, the direction of the magnetic field would not be unique at that point intersection. ஒருவேளை intersection ஆச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அந்த யூனிக் டைரக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். இன்டர்செக்ஷன் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ரெண்டு டேஞ்சென்ஷியல் டிரா பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ we cannot say exactly what is the direction of the magnetic field. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வயலேட் ஆயிடும். ஸோ அதனால் அது பாசிபிள் கிடையாது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டு நாட் இன்டர்செக்ட். ஸோ அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு அதே ப்ராப்பர்ட்டி தான். இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது, பார் மேக்னெட் ஆஸ் அன் ஈக்குவலண்ட் சொலினாய்டு. பார் மேக்னெட் வந்து ஈக்குவலண்ட் டு சொலினாய்டு. இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தது. ஸோ ரெண்டு ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ண போகுது. ஸோ பார் மேக்னெட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற சில டேட்டாவை சொலினாய்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டுமே சிமிலர் அப்படின்றதுனால. ஸோ அது சில ரிலேஷன் நம்ம பார்ப்போம். In the previous chapter, we have explained how a current loop acts as magnetic dipole. We mentioned Ampere's hypothesis that all magnetic phenomena can be explained in terms of circulating currents. Right. The resemblance of magnetic field lines for a bar magnet and solenoid suggested that
bar magnet may be thought of as large number of circulating currents analogy with solenoid. ஓகேவா? இது எதை வச்சு சொல்லியிருக்காங்க? அந்த ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாங்க, அந்த ரிசம்பலன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோடைய நேச்சர் ஸ்டடி பண்ணும்போது சொலினாய்டுக்கும் பார் மேக்னெட்டுக்கும் ரெண்டுக்குமே சிமிலராக இருக்குது. அந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? அந்த சொலினாய்டுடைய ஃபீல்ட் லைன்ஸுக்கும் பார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்க்கும்போது ரெண்டு சிமிலராக இருந்ததை வச்சுக்கிட்டு ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அனாலஜி வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது இது ரெண்டு இப்போ நம்ம சிமிலராக ஆக்ட் ஆகுதுன்னா இப்போ என்ன சொல்லலாம்? கட்டிங் எ பார் மேக்னெட் இஸ் அண்ட் ஹாஃப் இட்ஸ் லைக் கட்டிங் சொலினாய்டு. ஒரு பார் மேக்னெட்டை எடுத்து நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை இன்னொன்று எப்படி சொல்லலாம்? ஒரு சொலினாய்டு, இது லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு சொலினாய்டை எடுத்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஹாஃப் சொலினாய்டாக மாறிடும். ஸோ சொலினாய்டை ஹாஃபாக கட் பண்ணால் என்ன நடக்குமோ அதுதான் ஒரு பார் மேக்னெட்டை ஹாஃபாக கட் பண்ணும்போது நடக்கும். ஏன்னா ரெண்டும் சிமிலர் அப்படின்னு சொன்னதுனால அதான் கட்டிங் ஏ பார் மேக்னெட் half is like cutting a solenoid. புரியுதா? We get 2 smaller solenoids with weaker magnetic properties. எப்பயுமே ஒரு பார் மேக்னெட் வந்து நீங்க பிரேக் பண்றீங்க, இல்ல சொலினாய்டை ரெண்டா பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டில் அது என்னவா தான் இருக்கும்? அதே மேக்னெட்டாக தான் இருக்கும், பார் மேக்னெட்டாக தான் இருக்கும், நார்த் சவுத் தான் இருக்கும். ஆனா என்னன்னா முன்னாடி இருந்ததை விட அந்த மேக்னெட் என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகிடும்? வீக் ஆகிடும். உடையும் போது பிரேக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரென்த் வீக் ஆகிடும். பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுதான் இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ வி கெட் 2 smaller solenoids. We get 2 smaller solenoids with weaker magnetic properties. Magnetic property weaker இருக்கும். So the field lines remains continuous, emerging from one phase of the solenoid and entering into the other phase. One can test this analogy by moving a small compass needle in this neighborhood of bar magnet and current carrying finite solenoid and noting that the deflection of the needle are similar in both cases. புரியுதா? மேக்னெட்டிக் கம்பஸ் நீங்க எடுத்துட்டு போயிட்டு பார் மேக்னெட் கிட்ட கொண்டு போது எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் நடக்குதோ அதே மாதிரி கரண்ட் கேரிங் சொலினாய்டு கிட்ட கொண்டு போகும்போது என்ன நடக்குது? சேம் டிஃப்ளெக்ஷன் நடக்குது. So to make this analogy more firm, we may calculate the axial field of finite solenoid depicted. So we can demonstrate the larger distances this axial field resembles the bar magnet. The magnitude of field at point P due to solenoid is the magnitude of magnetic field at point P due to solenoid. இது எந்த ஃபார்முலா தெரியுதா? இதை என்ன பண்ண போறாங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பார்த்துருக்கிறோம். அதில் ஆன் த ஆக்சிஸ் ஈக்குவட்டோரியல் பிளேன் ரெண்டு கேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அந்த கான்செப்ட்ல இருந்து மீன்ஸ் அந்த ஃபார்முலாவில் இருந்து டைரக்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மேக்னெட்டிக் டைபோல் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஆன் த ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? மேக்னெட்டிக் டைபோல் கூட கனெக்ட் பண்ணும்போது ஈக்குவட்டோரியல் பிளேன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ரெஃபரன்ஸ் ஃபார்முலா வச்சுக்கிட்டு ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் ரெண்டுமே லார்ஜ் டிஸ்டன்ஸ் கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா எப்படி இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதை தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் ஆல்சோ ஆக்சியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் பார் மேக்னெட் which one may obtain experimentally. A bar magnet and solenoid produce similar magnetic fields. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். A bar magnet and solenoid produces similar magnetic fields. The magnetic moment of bar magnet is thus equal to magnetic moment equal to solenoid that produces same magnetic field. கரெக்டா? மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் பார் மேக்னெட் எதுக்கு ஈக்குவல்? சொலினாய்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ரெண்டு சிமிலர் அப்படின்னு சொன்னதுனால. ரைட். The dipole in a uniform magnetic field. நான் சொன்னேன் இல்லையா இது ஒரு சிம்பிள் டெரிவேஷன். ஸோ இந்த டெரிவேஷனை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி UM equal to minus M vector dot B vector. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா minus MB sin theta அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ த டைபோல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அதில் ஸ்டோர் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்றது புரியுதா? மேக்னெட்டால் ப்ரொடியூஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் எம் வெக்டர் அட் பி வெக்டர் ஈக்குவல் டு சாரி இது டாட் ப்ராடக்ட் இல்லையா காஸ் தீட்டா மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. கிராஸ் ப்ராடக்ட்னா தான் என்ன வரணும்? சைன் தீட்டா வரணும். ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்க எம்பி காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் எம்பி காஸ் தீட்டா கிராஸ் ப்ராடக்டாக தான் சைன் தீட்டா வரும். சரியா? அது கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட். ஸோ அதுக்கு நான் கேர்லெஸ் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரியா? ரைட். ஸோ இங்க தீட்டா வந்து நமக்கு என்னென்ன கேஸ் எல்லாம் வருதுன்னு பாருங்க. தீட்டா 0வா இருந்தால் என்ன நடக்கும்? தீட்டா 90 இருந்தால் நடக்கும். தீட்டா 180 இருந்தால் நடக்கும். ஸோ இப்போ இந்த கேஸ்ல இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் காஸ்
0 டிகிரியா இருந்தா 1 ஆன்சர். cos 180 டிகிரிக்கு -1. cos 90 டிகிரியோட வேல்யூ என்ன? 0. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஜென்ரலா எப்படி எடுப்போம்? இந்த 0ன்னு எடுக்க போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரலா இருக்குன்னு அர்த்தம். மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் மொமெண்டம் அந்த இருக்கு இல்லையா, மொமெண்ட் பி வெக்டார் எம் வெக்டார், these two are parallel to each other இருந்தா theta 0 டிகிரி. ஆன்டி பேரலல் டு ஈச் அதரா இருந்தா இந்த ஃபார்முலா இன்வால்வ் ஆகக்கூடிய காம்பனன்ட் தான் MB. இந்த ரெண்டும் பேரலா இருந்தா theta 0 டிகிரி, ஆன்டி பேரலா இருந்தா theta 180 டிகிரி, பெர்பெண்டிகுலரா இருந்தா theta 90. பெர்பெண்டிகுலரா இருந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். So the zero of the potential energy theta equal to 90 degree. theta 90 degree இருந்தா என்ன ஆயிடும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆயிடும். பிகாஸ் cos 90 0 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது. புரியுதா? when the needle is perpendicular to the field, okay, the potential energy is minimum. potential energy எப்ப மினிமமா இருக்கும்? theta equal to 0. theta equal to 0. theta equal to 0 வா இருக்குன்னா potential energy minimum. 0 உடைய மீனிங் என்ன? m vector and b vector, these two are parallel to each other. parallel to each other இருந்தா cos 0 வேல்யூ 1 ஆயிடும். அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இங்க u equal to minus mb அப்படின்னு கிடைக்கும். cos 0 1 ஆயிடும். மைனஸ் mb கிடைக்கிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம். பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கும்போது அது என்னன்னு சொல்லுவோம்? மோஸ்ட் ஸ்டேபிள் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? மேக்சிமமா இருந்தா அன்ஸ்டேபிள் பொசிஷன். தீட்டா 180 டிகிரியா இருக்கும்போது m வெக்டார் அண்ட் b வெக்டார் ஆன்டி பேரலா இருக்கும். ஸோ மேக்சிமமா இருந்ததுன்னா இங்க cos 180 என்ன ஆயிடும் உங்களுக்கு? -1. மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிட்டு அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? பிளஸ் எம்பின்னு கிடைக்கும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? கிளியர்? ஸோ அப்போ உங்களுக்கு மேக்சிமம் கிடைக்கும் இந்த ரிலேஷன்ல, மோஸ்ட் ஸ்டேபிள் பொசிஷன். ஓகேவா? ஸோ சிம்பிளா நம்ம அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் the m vector per b vector both are perpendicular to each other na theta 90 degree. கரெக்ட்டா? potential magnetic potential formula என்னங்க? m vector dot b vector that is equal to minus mb cos theta நமக்கு தெரியும். so இங்க தீட்டாக்கு பதிலா என்ன பண்ண போறோம்? 90 டிகிரி. cos 90 0. அப்ப potential energy இந்த கேஸுக்கு என்ன கிடைக்கும்? 0 அப்படின்னு கிடைக்கும். சொன்னது புரியுதா? இது ஃபர்ஸ்ட் கேஸுக்கு. அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க. m vector parallel to b vector, these two are parallel அப்படின்னா தீட்டா என்னன்னு அர்த்தம்? 0 டிகிரின்னு அர்த்தம். சொன்னது புரியுதா? நான் முன்னாடி சொன்னதுதான் இப்ப அது உங்களுக்கு டெரிவேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு காமிக்கிறேன். u equal to minus mb cos 0 degree. What is cos 0? 1. So we will get the answer is minus mb. So இது வந்து minus mb ன்னு கிடைச்சதுனால minus mb ன்னு கிடைச்சதுனால என்ன சொல்ல போறோம்? இது வந்து மினிமம். பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? நெகட்டிவ்ல கிடைச்சதுனால மினிமம் அண்ட் மோஸ்ட் ஸ்டேபிள் பொசிஷன். புரியுதா? ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. அது டைரக்டா டீட்டெயிலாக அவங்க ஸ்டேட்மெண்ட் தேரியா கொடுத்துருப்பாங்க. இங்க இதை கொடுத்துருக்காங்க மோஸ்ட் ஸ்டேபிள் பொசிஷன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வரும்போது மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பொசிஷன். இது எந்த கேஸ்ல? ஆன்டி பேரலல் என்ன அர்த்தம்? m வெக்டார் ஆன்டி பேரலல் டு b வெக்டார். ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. கரெக்டா? இதான் என்னது? ஆன்டி பேரலல். அப்ப u ஈக்குவல் டு minus mb cos 180 டிகிரி. cos 180 டிகிரியோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தேன்? கொடுத்துருக்கேன்னா cos 180 டிகிரியோட வேல்யூ என்ன? -1. so minus mb that is -1 cos 180. so minus of minus plus ஆயிடும். so we will get u equal to என்னன்னு கிடைக்கும்? plus mb கிடைக்கும். சொன்னது புரிஞ்சுதா? so அப்ப இங்க என்ன எழுதலாம்? இது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கிறதுனால மேக்ஸிமம் அண்ட்
most into what? Most potential energy maximum and most unstable position. Unstable most unstable position. ஓகே, புரிஞ்சுதா? இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? ஜீரோ. இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ. புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலா இந்த 3 இம்பார்ட்டன்ட் நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய ஆங்கிள்ஸ். ஸோ கொஸ்டின் நமக்கு எப்படி கேட்கலாம்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி மோஸ்ட் அன்ஸ்டேபிளா இருக்கணும்னா வாட் இஸ் த ஆங்கிள் கேட்கலாம். இல்ல யூ எம் வெக்டாரும் பி வெக்டாரும் என்ன எந்த மாதிரி டைரக்ஷன்ல இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அப்ப ஆன்டி பேரல் டு ஈச் அதரா இருந்திருக்கணும், தீட்டா 180 டிகிரியா இருந்திருக்கணும். அப்பதான் மோஸ்ட் அன்ஸ்டேபிள். அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருந்திருக்கும்? மேக்சிமமா இருந்திருக்கும். புரியுதா? இந்த கேஸ் கேட்டாங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம் சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? தீட்டா வந்து 0 டிகிரியா இருந்திருக்குது, எம் வெக்டார் பி வெக்டார் பேரல் டு ஈச் அதரா இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்புறம் மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு அர்த்தம். 90 டிகிரியா இருந்தால் 0. இதுதான் அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஃபைனலா உங்களுக்கு புரியுறதுக்கான தனியா போட்டிருக்கிறேன். இதை தான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அனலாக். இது என்னன்னா அந்த சொன்ன இல்லையா, முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், எலக்ட்ரிக் டைபோல் கேஸ்ல இருந்து அதனுடைய ஈக்குவல் பிளேன் அதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? மேக்னெட் டைபோல் கன்வெர்ட் பண்ண முடியும். இதுக்கு நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்க கன்வர்ஷன் பண்ணலாம் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ். இதை நம்ம எதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னா, லார்ஜ் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஒரு ஃபார்முலா வந்து இன்னொரு ஃபார்முலா நீங்க டெரைவ் பண்ண முடியும். ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் இ வெக்டார் வர இடத்துல நம்ம என்னன்னு மாத்திக்கிட்டா போதும், பி வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்டு வர இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டோட சிம்பிள் மாத்திக்கணும். எதுல? டைபோல் கேஸ்ல. எலக்ட்ரிக் டைபோல் இருந்து மேக்னெட்டிக் டைபோலுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். சரியா? அதே மாதிரி அந்த ஃபீல்டு கால்குலேட் பண்ண போறோம் இதுலயும் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸ் கேஸுக்கு. இங்க எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் பி வெக்டார், இங்க என்ன எழுதணும்? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எம் வெக்டார். அதுக்கப்புறம் இங்க 1/ε0 இருக்கும், அதுக்கு பதிலா என்ன எழுதணும்? μ0 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அந்த ஈக்குவேஷன்ல. எலக்ட்ரிக் அந்த ஃபார்முலாவில இருந்து நீங்க என்ன பண்ணணும்? மேக்னெட்டிக் டைபோல் கேஸ் மாத்தணும் ஆன் தி ஆக்சிஸ்க்கு ஈக்குவட்டோரியலுக்கு. அப்படின்னா லார்ஜ் டிஸ்டன்ஸ் கேஸ்ல இ வர இடத்துல பி, பி வெக்டார் வர இடத்துல எம் வெக்டார், 1/ε0 பதிலா μ0 அப்படின்னு எழுதினீங்கன்னா ஈஸியா நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த கன்வர்ஷனை பண்ணிட முடியும். இதுதான் அதில் ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஈக்குவட்டோரியல் ஃபீல்டு. ஈக்குவட்டோரியல் ஃபீல்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி இதை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம்? ஈக்குவட்டோரியல் பிளேனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் என்ன நமக்கு தெரியும்? ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் சாப்டர் 1ல பார்த்தது. கரெக்டா? ஸோ அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பாருங்க. equatorial plane E vector equal to minus P vector divided by 4πε0 r cube அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துக்கணும். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த டெரிவேஷனோட ஃபைனல் ரிசல்ட், ஈக்குவட்டோரியல் பிளேனோட ஃபைனல் ரிசல்ட் இது. அப்போ மைனஸ் P vector by 4πε0 r cube இந்த எலக்ட்ரிக் டைபோல் கேஸ்ல கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் மேக்னெட் டைபோல் கேஸ் கனெக்ட் பண்ணா அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கன்வர்ஷன் வச்சு ஈஸியா பண்ண முடியும். இ வெக்டார் வரதுல பி, பி வெக்டார் வரல எம், 1/ε0 μ0 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணாலே ஈஸியா கிடைச்சிடும். ஸோ இங்க கன்வெர்ட் பண்ணுங்க பார்ப்போம். இங்க பாருங்க, இ வெக்டாருக்கு பதிலா என்ன போடணும்? பி வெக்டார். பி வெக்டாருக்கு பதிலா என்னன்னு மாத்திடணும்? எம் வெக்டார் மைனஸ் அப்படிதான் வரும் பை 1/ε0க்கு பதிலா இங்க μ0 மாத்திக்கணும். அப்ப 1/ε0 இங்க இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா என்ன எழுதிக்கணும்? μ0. அதுக்கு பதிலா என்ன எழுதுறேன்? μ0 by 4πr3. வேற எதுவும் மாறாது. சொல்றது புரியுதா? இ வெக்டாருக்கு பதிலா பி வெக்டார், பி வெக்டாருக்கு பதிலா
பி வெக்டாருக்கு பதிலாக எம் வெக்டார் 1/ε0க்கு பதிலாக மியூ நாட்னு எழுதிருக்கிறேன். கிளியர்? அப்போ இது சிம்பிளா எப்படி எழுதலாம்? மியூ நாட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. மைனஸ் மியூ நாட் எம் வெக்டார் பை 4πr3. அதர்வைஸ் மியூ நாட் பை 4π எம் வெக்டார் பை r3. அதர்வைஸ் x கியூப். ஆருக்கு பதிலாக x கூட யூஸ் பண்ணுவாங்க. x is what? The distance. R also distance only. That also correct. தெரியுதா? இந்த ஃபார்முலா வந்திருக்கா பாருங்க. மியூ நாட் எம் வெக்டார் பை 4πr3. See here. மியூ நாட் எம் வெக்டார் பை 4πr3. ஆனா இது எதுக்கு? மேக்னெட்டிக். தெரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு டைபோல் கேஸ்ல கனெக்ட் பண்ணும்போது ஸோ ஈஸியாக இந்த கனெக்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? கன்வர்ஷன் பண்ணிட முடியும். ஆன் ஆக்சிஸுக்கு எழுதுனீங்கன்னா இதே கேஸ் செகண்ட் கேஸ் எடுத்து என்ன வரும்? ஆன் த ஆக்சிஸ் எழுதுனீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா என்ன? E வெக்டார் ஈக்குவல் டு 2p வெக்டார் பை 4πε0 r3. அப்ப E வெக்டாருக்கு மேல என்ன எழுதலாம்? E vector replaced by B vector, 2p vector replaced by M vector. கரெக்டா? 1/ε0க்கு பதிலா மியூ நாட். அவ்வளவுதான். ரிமைனிங் என்ன இருக்கோ அப்படியே எழுதுறதா 4πr3. அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். E க்கு பதிலா B, P வெக்டருக்கு பதிலா M வெக்டர், 1/ε0க்கு பதிலா மியூ நாட். அப்ப ஃபைனலா இது எப்படி எழுதலாம்? B vector equal to 2 மியூ நாட் M vector by 4πr3. சொல்றது புரியுதா? சோ அதான் என்ன பண்ணிருக்காங்க? எழுதிருக்காங்க பாருங்க. இது ஆக்சிஸ், இது ஈக்குவட்டோரியல் பிளேன். BE போட்டுக்கிட்டு ஈக்குவட்டோரியல், இது ஆக்சிஸ். இது மியூ நாட் பை 4π செப்பரேட்டா எழுதிருக்காங்க. அதே ஈக்குவேஷன் தான். சோ நம்ம 2 மியூ நாட் M வெக்டார் பை 4πr3 அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கிறோம். அவங்க அந்த மியூ நாட் பை 4π செப்பரேட் பண்ணி எழுதிருக்காங்க. சோ ஈஸியா இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? கன்வர்ஷன் பண்ண முடியும். இப்போ இந்த டேப்லேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த டேப்லேஷன்ல இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இது மேக்னெட்டிசம். ஓகேவா? இது வந்து மேக்னெட்டிசம். இந்த கேஸ்ல ஒன்னொன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பாருங்க? இது வந்து டைபோல் மொமெண்ட். இங்க ஆல்ரெடி இது 1/ε0க்கு பதிலா இங்க மியூ நாட். இங்க P வெக்டாருக்கு பதிலா என்ன எழுதணும்? M வெக்டார். சொல்றது புரியுதா? என்ன பண்ணிருக்கிறேன்னு அடுத்தது இந்த ஈஸியான கன்வர்ஷன் எப்படி பண்றதுன்றத நமக்கு பார்க்கணும். ஈக்குவட்டோரியல் பிளேன் எழுதும்போது மைனஸ் P வெக்டார் பை 4πε0 r3. மேக்னெட்டிசம் எழுதும் என்ன வரணும்? இந்த ரிலேஷன் தெரியுது இல்லையா? P வெக்டாருக்கு பதிலா M வெக்டார் 1/ε0க்கு பதிலா மியூ நாட் அப்படின்னு மாத்திட்டோம்னா இந்த ரிலேஷன் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஆக்சியல் ஃபீல்டு இது என்ன வருது? 2p வெக்டார் பை 4πε0 r3. அப்போ இது கன்வெர்ட் பண்ணும்போது P வெக்டாருக்கு பதிலா M வெக்டார் 1/ε0க்கு பதிலா மியூ நாட் மாத்தினா இந்த ஆன்சர் கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுதா? நீங்க இதுவுமே கனெக்ட் பண்ண முடியும். இந்த டார்க் கேஸ் எடுத்தீங்கன்னா டார்க் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டார்க்கோட ஃபார்முலா என்ன? டைபோல் கேஸ்ல P வெக்டார் கிராஸ் E வெக்டார் டவு வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார். இங்க என்ன வரும்? P க்கு பதிலா M ன்னு மாத்திக்கணும், E க்கு பதிலா B ன்னு மாத்திக்கணும். அவ்வளவுதான். M வெக்டார் கிராஸ் B வெக்டார் சொன்னேன் இல்லையா? இங்க எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், இங்க மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் M வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்ட், இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ அப்ப டவு வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E னா மேக்னெட்டிசம் எழுத என்ன பண்ணணும்? டவு வெக்டார் ஈக்குவல் டு M வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு மாத்திக்க வேண்டியதான். கிளியரா? டேரக்டா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதும்போது சோ இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதோட ஃபார்முலா மைனஸ் P வெக்டார் டாட் E வெக்டார். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா வந்து டைபோல்ல மைனஸ் P வெக்டார் டாட் E வெக்டார். அப்ப P க்கு பதிலா என்ன எழுதணும்? M E க்கு பதிலா B ன்னு எழுதுனா மைனஸ் M வெக்டார் டாட் B வெக்டார். சோ P cos θ மைனஸ் P cos θ என்ன வரும்? மைனஸ் MB cos θ அப்படின்னு கிடைக்கும். சோ ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். சோ டைபோல் எலக்ட்ரிக் சார்ஜஸ்ல எப்படி இருக்குது அந்த கேஸ்ல அதனுடைய சிமிலரா இந்த கன்வர்ஷன் P வெக்டார் M வெக்டாரும் அதே மாதிரி B வெக்டார் E வெக்டார் பதிலா B வெக்டாரும் 1/ε0 பதிலா மியூ நாட் கன்வர்ஷன் பண்ணோம்னா இதனுடைய முக்கியமான டைபோல் கேஸ் எல்லாத்துக்கும் இன்டர்லிங்க் பண்ண முடியும். சொல்றது புரியுதா? தட் இஸ் வெரி சிம்பிள். சோ அதான் ஃபைனலா அந்த கம்பாரிசன் கொடுத்திருக்காங்க. ரைட்.
மேக்னட்டிசம் அண்ட் காஸ் லா. ஸோ காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இதான் ஆக்சுவலாக அவருடைய மீனிங். த நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் 0 both the surfaces. This is true for any closed surface. ஸோ என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, ரெண்டு கேஸ் எடுத்துருக்குறாங்க. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, see that இதுல ஃபீல்டு லைன் என்டர் ஆகும். க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, காஸ்ல அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஃபீல்டு லைன் என்டர் ஆகுதோ the same number of field lines leaving. என்டரிங் ஃபீல்டு லைன்ஸும் லீவிங் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த சர்ஃபேஸுக்கு என்னவா இருக்கும், எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸில் காஸ்ல அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அதுக்கு ரீசன் என்டரிங் ஃபீல்டு லைன்ஸும் லீவிங் ஃபீல்டு லைன்ஸ் எப்பயுமே என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ ஃப்ளக்ஸ் present in the closed surface. என்டரிங் லீவிங் சடனாக உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகாது, உங்களுக்கு டோட்டல் என்ன இருக்காது, ஃப்ளக்ஸ் இருக்காது. ஓகேவா? இது வந்து எலக்ட்ரிசிட்டி கேஸ்ல. காஸ் லா ஃபார் சார்ஜுக்கு டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை தி சர்ஃபேஸ் q by epsilon naught. ஆனா இங்க என்ன ஆயிடும், 0 ஆயிடும். சரியா? சோ இதுதான் அந்த கன்க்ளூஷன். The net magnetic flux through any closed surface is 0. எப்பயுமே காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம் கால்குலேட் பண்ணும்போது நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும், 0வா தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்ட்ரிங் லைனும் லீவிங் லைனும் எப்பயுமே இருக்கும், சேமா இருக்கும். ஓகே, அங்க என்ன பாயிண்ட் சொல்லிருக்காங்க பாருங்க. The difference between Gauss law and magnetism, Gauss law of magnetism and that for electrostatic is a reflection of that fact that isolated magnetic monopoles are not known exist. So இதான் இந்த எலக்ட்ரிக் கேஸுக்கும் மேக்னெட்டிக் கேஸுக்கும் எடுக்கிறதுல, அதுல வந்து மோனோபோல் எக்ஸிஸ்ட் எதுல, சார்ஜ்ல. ஆனா இதுல என்ன கிடையாது, மோனோபோல் டு நாட் எக்ஸிஸ்ட். ஐசோலேட் சார்ஜஸ் வந்து நமக்கு இங்க செப்பரேட்டா இருக்காது. ஓகேவா? ரைட். இப்போ இந்த சாப்டர்ல ஒரு ஃபியூ அந்த ஒரு மேத்தமெட்டிக் ரிலேஷன் அப்புறம் சில ஸ்மால் டெரிவேஷன் மட்டும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சரி, அதனால அதனுடைய முக்கியமான கான்செப்ட் மட்டும் என்னன்றதை நமக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்னடைசேஷன் அண்ட் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. மேக்னடைசேஷன்னா என்ன, அப்புறம் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. இது வந்து புதுசாக இப்போ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போற ஒரு நியூ காம்பனன்ட். எது? மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், மேக்னடைசேஷன்னா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இதுல மேக்னடைசேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, மேக்னடைசேஷன் அதோடைய சிம்பிள் வந்து கேபிட்டல் M வெக்டார் of a sample be equal to its net magnetic moment per unit volume. இதுதான் அதனுடைய டெஃபினிஷன். மேக்னடைசேஷன் என்ன மீனிங், இங்க நம்ம யூஸ் பண்ண போற சிம்பிள் அதுக்கு M வெக்டார், கேபிட்டல் M போட போறோம். net magnetic moment per unit volume. இதுதான் ஆக்சுவலா அதனுடைய டெஃபினிஷன். புரியுதா? இதுக்கு பேர் என்னது, மேக்னடைசேஷன். மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த டேட்டாவுக்கு பேர் என்னது, மேக்னடைசேஷன். M வெக்டார் இஸ் ஏ வெக்டார் குவாண்டிட்டி. அதோட டைமென்ஷன் என்ன வருது பாருங்க, L⁻⁻1 A. அதனுடைய SI யூனிட் என்னது, ஆம்பியர் மீட்டர் பவர் -1. ஆம்பியர் மீட்டர் பவர் -1. ஓகே, L⁻⁻1 into A. ஆம்பியர் மீட்டர் பவர் -1, L⁻⁻1 into A. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் பிரிண்ட் பிளரா இருக்கு. ஸோ இது நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். கரெக்டா? ரைட். ஸோ இது ஒன்றும் இல்லை, இது யூனிட் நீங்க டெரைவ் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. எப்படி டெரைவ் பண்ணுவீங்க, இது வந்து M நெட் டைபோல் மொமெண்ட் பை வால்யூமா. மொமெண்ட், மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா என்ன, கரண்ட் இன்டு ஏரியா IA by volume. கரண்டோட யூனிட் என்ன, வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் கரண்ட், ஈஸியா டெரைவ் பண்ணலாம் யூனிட்லாம். கரண்டோட SI நமக்கு என்னன்னு தெரியும், ஆம்பியர். கரெக்டா? கரண்டோட SI யூனிட் ஆம்பியர். ஏரியாவுக்கு என்ன வரும், மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் உடைய SI யூனிட் என்னது, மீட்டர் கியூப். கரண்ட் உடைய SI யூனிட் ஆம்பியர், ஏரியா உடைய SI யூனிட் மீட்டர் ஸ்கொயர், வால்யூம் உடைய SI யூனிட் மீட்டர் கியூப்.
அப்போ என்ன ஆகிடும், சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதுல இருந்து 2 மீட்டர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், ஒன்லி m⁻1 மட்டும் இருக்கும். அப்போ மீட்டர் மேலே போனால் என்ன ஆகிடும், மீட்டர் பவர் m⁻1 மேலே போனால் m⁻−1. ஸோ அதான் என்னது, ஆம்பியர் மீட்டர் பவர் -1. தட் இஸ் த SI யூனிட் ஆஃப் வாட், மேக்னடைசேஷன். டைமென்ஷன் எழுதினீங்கன்னா மீட்டர்னா என்னது, லென்த். அதனால L⁻−1. கரண்ட்டுக்கு வந்து A ஆம்பியர். ஸோ அதனால கரண்ட்டுடைய டைமென்ஷன் A, L⁻−1 A. ஸோ ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா, இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ரைட். நெக்ஸ்ட், கன்சிடர் a long solenoid of n turns per unit length and carrying current I. The magnetic field in the interior of the solenoid was shown given by இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எந்த கேஸுக்கு, கன்சிடர் a long solenoid n turns per unit length எடுத்தீங்கன்னா current carrying I. சரியா, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சொலினாய்டுக்குள்ள மேக்னெட்டிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அது இன்சைடில் மேக்னெட்டிக் மெட்டீரியலில் வச்சோம்னா என்ன நடக்க போகுது, அதை தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பிஃபோர் இன்சர்ட்டிங். ஸோ கரண்ட் வந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு சொலினாய்டில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது, அதோடைய ஃபார்முலா வந்து B = μ0 Ni பார்த்துருப்போம். ஞாபகா, மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா B = μ0 Ni. இங்க B0 போறதுக்கு ரீசன் என்னன்னா, இங்க பிஃபோர் இன்சர்ட்டிங் அண்ட் ஆஃப்டர் இன்சர்ட்டிங் ரெண்டு கேஸா நம்ம எடுக்க போறோம். அதாவது மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொலினாய்டுக்குள்ள இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய சொலினாய்டுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்னது, B0 = μ0 Ni. இப்போ அதுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா, ஸோ அதான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோம். இது வந்து சொலினாய்டுடைய ஃபார்முலா சாப்டர் 4 நம்ம பார்த்துக்கிறோம். மேக்னெட்டிக் கரண்ட் கேரிங் சொலினாய்டுனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடில். கரெக்ட். The interior of the solenoid is filled with non-zero magnetization. The field inside the solenoid will be greater than B0. இப்போ என்ன ஆகும், நான்-ஜீரோ மேக்னடைசேஷன் மெட்டீரியல் இங்கே இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும். முன்னாடி இருந்ததை விட சொல்லியிருக்காங்க தெரியுதா, solenoid will be greater than B0. மேக்னெட்டிக் அந்த மெட்டீரியல் இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை விட இப்போ என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டீரியர் ஆஃப் த solenoid. அப்போ டோட்டலாக solenoidல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ என்ன, ஆஃப்டர் இன்சர்ட்டிங். ஓகேவா, அதனுடைய ஃபார்முலா அங்கே என்ன வரும் அப்படின்னா, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B = B0 + Bm. அப்படின்னு என்ன அர்த்தம், B0 வந்து அந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய சொலினாய்டுல ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடில். மேக்னெட்டிக் மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே அடிஷனலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதான் என்னது, Bm. மெட்டீரியலால ப்ரொடியூஸ் ஆன அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா தட் இஸ் வாட், த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நவ் பிரசன்ட் இன் a solenoid. புரியுதா, அதனால தான் B = B0 Bm அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். வேர் Bm இஸ் த ஃபீல்டு கான்ட்ரிபியூட்டட் பை மெட்டீரியல் கோர். ஸோ நம்ம எந்த மெட்டீரியல் எடுத்துருக்கிறோமோ அதனால கான்ட்ரிபியூட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. It turns out that this additional Bm is proportional to the magnetization m vector of the material. அதனுடைய ரிலேஷன், அந்த மேக்னெட்டை நம்ம வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிலேஷன் என்னன்னா, இட் இஸ் ரிலேட்டட் வித் மேக்னடைசேஷன். Bm = μ0 m வெக்டார். ஸோ இந்த Bm எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, Bm = μ0 m வெக்டாருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ அது எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகுது, எது நம்ம இன்சர்ட் பண்ண அந்த மெட்டீரியல், அது மேக்னடைஸ் ஆகிற வேல்யூ m வெக்டார் × μ0 மல்டிப்ளை பண்ணா தட் இஸ் வாட், த எக்ஸஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த எக்ஸஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ μ0 is the same constant that appears in Biot-Savart law. It is convenient to introduce another vector field H vector is called
இந்த H வெக்டர் நம்ம ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இட்ஸ் கால்டு மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. ஓகேவா? மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா H வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர் பை மியூ நாட் மைனஸ் M வெக்டர். இப்போ நம்ம புதுசாக ஒரு காம்பனன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அது என்னது? H vector equal to B vector by mu naught minus M vector. இது இப்போ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ற புது காம்பனன்ட் B vector by mu naught minus M vector. கரெக்டா? இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா B வெக்டாரை ரிலேட் பண்ண போறோம். B வெக்டாரை ரிலேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இதுல இருந்து B வெக்டார் கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து B வெக்டார் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போடுங்க. அது எல்சிஎம் ஃபர்ஸ்ட் எடுங்க. H வெக்டார் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும்? B வெக்டார் மைனஸ் மியூ நாட் M வெக்டார் டிவைடட் பை மியூ நாட். கரெக்டா? தானே? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இப்போ மியூ நாட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. மியூ நாட் H வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார் மைனஸ் மியூ நாட் M வெக்டார். இப்போ இந்த மைனஸ் மியூ நாட் M வெக்டார் என்ன பண்றேன்? ரைட் ஹேண்ட் சைடு டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வரேன். ஸோ மியூ நாட் H வெக்டார் பிளஸ் மியூ நாட் M வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார். ஸோ இதுல இருந்து மியூ நாட்டை காமனா எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? H வெக்டார் பிளஸ் M வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ அதான் என்ன பண்ணிருப்பாங்க? டைரக்டா இந்த ஸ்டெப்பை போட்டிருப்பாங்க. தெரியுதா? B வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு H வெக்டார் பிளஸ் M வெக்டார்ன்றது இதுல இருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி B வெக்டாரை கால்குலேட் பண்றாங்க. இந்த புதுசா ஒரு காம்பனன்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அது நேம் என்னது? மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. அதோட சிம்பிள் வந்து H வெக்டார். ரைட்? ஸோ இதுக்கப்புறம் Hக்கும் Mக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? அதாவது மேக்னெட்டிக் இன்டென்சிட்டிக்கும் Hக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா M வெக்டார் ஈக்குவல் டு susceptibility into H vector. So this is a relation between M vector and H vector. Okay. Magnetization க்கு magnetic intensity க்கு உள்ள relation M vector equal to susceptibility into H vector. So where susceptibility dimension less quantity. இத நாம வச்சுக்கணும். susceptibility க்கு dimension இருக்கான்னு கேட்டா no. Where susceptibility is a dimensionless quantity. It is also called magnetic. Called as what? Magnetic susceptibility. So இத நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா it is a measure of how magnetic material responds to an external field. External magnetic fieldனால அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஒரு மேக்னெட் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்து வைக்கும்போது அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகுது, எந்த அளவுக்கு அந்த ஃபீல்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்றதை எது டிசைட் பண்ணுது? சசெப்டபிலிட்டி. அதோட மீனிங் இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மேக்னெட்டிக் மெட்டீரியல் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அதுக்கப்புறம் susceptibility is small and positive materials which are called paramagnetic. Small and positive. Susceptibility value small ஆ இருக்கும், எந்த சைன்ல இருக்கும்? பாசிட்டிவ் சைன்ல இருந்துச்சுன்னா அது என்னது? paramagnetic. It is small and negative for materials which are termed as diamagnetic. So diamagnetic என்ன ஆகும்? diamagnetic நெகட்டிவ் இருக்கும், paramagnetic சைன் பாசிட்டிவ், ஆனால் ஸ்மால் வேல்யூ. paramagnetic வந்து பாசிட்டிவ் இந்த ஸ்மால் வேல்யூ சசெப்டபிலிட்டி. டயமேக்னெட்டிக் நெகட்டிவாக இருக்கும். புரியுதா? ஸ்மால் அண்ட் நெகட்டிவ். ஸோ இந்த ரிலேஷன் இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறாங்க எதுல இருந்து அப்படின்னா இந்த ரிலேஷன் இப்போ நம்ம கொண்டு வந்துட்டு அந்த பி வேல்யூ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்மளுடைய எய்ம் வந்து இந்த டோட்டல் பி என்னன்றதை கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா, இதை எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும்? இதில் M vector replaced by susceptibility into H vector. கரெக்டா? ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு
இந்த ஆன்சர் கிடைக்கும். இதில் ஹெச் வெக்டார் காமனாக இருக்கும், அதை வெளியில் எடுத்துருவாங்க. நான் அங்கேயே போட்டுடுறேங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இதை எடுத்து படியில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த சசப்டபிலிட்டி வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா மியூ நாட் ஹெச் வெக்டார், இந்த எம் வெக்டாருக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன், இது அங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணுறேன், ப்ளஸ் சசப்டபிலிட்டி இன்ட்டு ஹெச் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். கரெக்டா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்கே பி வெக்டார் எழுதிக்கிறேன், இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஓகேவா? இதுல இருந்து ஹெச் காமனாக எடுத்துடலாமா? அப்போ என்ன நடக்கும்? 1 + சசப்டபிலிட்டி. புரியுதா பாருங்க என்ன பண்ணிருக்கிறேன்னு? பி வெக்டார் இங்கே ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், ரெண்டு ஈக்குவல் இருந்தாலும் இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுறேன். இதுல இருந்து மியூ நாட் அப்படி வச்சுட்டு இது ரெண்டு ஹெச் வெக்டார் காமனாக இருக்கு. ஸோ ஹெச் வெக்டார் காமனாக வெளியில் எடுத்துறேன். மியூ நாட் ஹெச் வெக்டார் காமன் வெளியில் எடுத்துட்டு அப்போ ரிமைனிங் எது இருக்குது? 1 + சசப்டபிலிட்டி. சொல்றது புரியுதா? இந்த 1 + சசப்டபிலிட்டி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, 1 + சசப்டபிலிட்டி எதுக்கு ஈக்குவல்? மியூ ஆருக்கு ஈக்குவல். தட் இஸ் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. அதனால இதை நீங்க என்னன்னு எழுதலாம்? இது எப்படி எழுதலாம்? ஒன் பிளஸ் சசப்டபிலிட்டி வந்து எதுக்கு ஈக்குவல்னா மியூ ஆருக்கு ஈக்குவல். மியூ ஆர்ன்றது என்னது? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஸோ 1 + சசப்டபிலிட்டி வேல்யூ ஈக்குவல் டு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. அப்படின்னா இப்போ பி வெக்டார் எப்படி எழுத முடியும் மாற்றி? இப்போ இந்த இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் உள்ள கொண்டு வந்து பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட், இதுக்கு பதிலாக மியூ ஆர் ஹெச் வெக்டார். கரெக்டா? அப்போ இந்த மியூ நாட் மியூ ஆர் அதுக்கு பதிலாக நீங்க என்ன எழுத முடியும்? மியூன்னு எழுத முடியும். ஏன் ஞாபகம் இருக்கா? மியூ எதுக்கு ஈக்குவல்? மியூ ஆர் இன்ட்டு மியூ நாட்டுக்கு ஈக்குவல். மியூ வந்து எனி மீடியம், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஃபார் எனி மீடியம் மியூ ஈக்குவல் டு மியூ ஆர் இன்ட்டு மியூ நாட்டுக்கு ஈக்குவல். அதர்வைஸ் மியூ ஆர் எப்படி எழுதலாம்? மியூ பை மியூ நாட்னு எழுத முடியும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட். அப்போ இதில் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபைனலாக பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? மியூ இன்ட்டு ஹெச் வெக்டார். சொன்னது புரிஞ்சுதா? இது எல்லாமே என்னது? ரிலேஷன். இது ஃபார்முலா, இது அதோட இன்டர்லிங்க் ரிலேஷன், இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதுவும் ஃபார்முலா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எழுதுனா இந்த மாதிரி கிடைக்கும். இது எல்லாமே ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யூஸ் பண்ண போகிறது. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் நமக்கு தேவைப்படும். ஹெச் வெக்டார் எம் வெக்டார் சசப்டபிலிட்டி வந்து ரிலேட் பண்ணுறது. எம் வெக்டார் ஈக்குவல் டு சசப்டபிலிட்டி இன்ட்டு ஹெச் வெக்டார். சொல்றது புரியுதா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக கிவன் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிப்போம். இதில் இப்போ சம்டைம்ஸ் கொஸ்டினில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா சசப்டபிலிட்டி கொடுத்துருவாங்க, ஹெச் கொடுத்துருவாங்க, மியூ நாட் வேல்யூ கான்ஸ்டன்ட் என்னது? 4π × 10⁻⁷. அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஹெச் வெக்டார் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்ம என்ன கிடைச்சிடும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு பி கிடைச்சிடும். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சசப்டபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க, ஹெச் வெக்டார் கொடுத்துருவாங்க, மியூ ஆர் கொடுத்துருவாங்க, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதை எப்போ யூஸ் பண்ணணும்? மியூ ஈக்குவல் மியூ ஹெச். கரெக்டா? இதுல பெர்மியபிலிட்டி ஆஃப் எனி மீடியம் கொடுத்துருவாங்க. அப்போ மியூ இன்ட்டு ஹெச் வெக்டார் மல்டிப்ளை பண்ணா நீங்க டேரக்டாக யூஸ் பண்ண முடியும். சில நேரத்தில் வந்து சசப்டபிலிட்டி கொடுத்துட்டு வாட் இஸ் த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டின்னு கேட்கலாம். இல்லை ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொடுத்துட்டு இதுல இருந்து சசப்டபிலிட்டி வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? நீங்க மியூ ஆர் -1 இந்த +1 அங்கே கொண்டு போட்டீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேல்யூல இருந்து 1 செப்பரேட் பண்ண என்ன கிடைச்சிடும்? சசப்டபிலிட்டி கிடைச்சிடும். மியூ ஆர் -1. புரிஞ்சுதா? திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் சசப்டபிலிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. மியூ ஆர் ஈக்குவல் டு 1 + சசப்டபிலிட்டி, அதர்வைஸ் சசப்டபிலிட்டி ஈக்குவல் டு மியூ ஆர் -1. புரிஞ்சுதா? ரைட். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மியூ எதுக்கு ஈக்குவல்? மியூ நாட் மியூ ஆருக்கு ஈக்குவல். மியூ ஆருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 1 + சசப்டபிலிட்டி. ஸோ ஃபைனலா எனி மீடியம் உடைய மியூ எதுக்கு ஈக்குவல்? மியூ இன்ட்டு 1 + சசப்டபிலிட்டி சொல்லலாம், அதர்வைஸ் மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர். ஸோ கிவன் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். The three quantities susceptibility mu, r and mu are interrelated and only one of them is independent. Okay? போலாமா? புரிஞ்சுதா? Right. So next is magnetic properties of materials. So almost chapter உடைய எண்டுக்கு வந்துட்டோம். சரியா? Magnetic properties of materials. The discussion in the previous section helps us to classify material as a diamagnetic. என்ன பார்த்துருக்கிறோம்?
diamagnetic, paramagnetic and ferromagnetic. In terms of the susceptibility, a material diamagnet. So இந்த susceptibility வச்சு எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்றது கண்டிப்பா நமக்கு தெரியணும். susceptibility வச்சு சொல்லும்போது a material is diamagnet இருந்தா susceptibility என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். A material diamagnet if susceptibility is negative. paramagnetic இருந்தா positive and small, ferromagnetic இருந்தா large and positive. அப்போ வெறும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் மட்டும் சொல்லும்போது எதுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் சைன் வரும்? சசப்டிபிலிட்டி வேல்யூ நெகட்டிவ் சைன் வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் வரும். டயாமேக்னெட்டிசம் மட்டும் தான் என்ன இருக்கும்? நெகட்டிவ் வரும். பாரா அண்ட் ஃபெரோமேக்னட்டிசம் அந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? பாசிட்டிவ் தான் கிடைக்கும். பாராவா இருக்கும்போது பாசிட்டிவ் சைன் அண்ட் ஸ்மால் வேல்யூ சசப்டபிலிட்டி. ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலா இருக்கும்போது சசப்டபிலிட்டியோட வேல்யூ வந்து லார்ஜ் வித் பாசிட்டிவ் சைன். சரியா? ஸோ அதான் இங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ஸோ இந்த டேப்லேஷன் இருக்கு பாத்தீங்களா? திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேப்லேஷன். இந்த டேப்லேஷன்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்டா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ரேஞ்ச் டயமேக்னெட் ரேஞ்ச் பாருங்க. அதுல சசப்டபிலிட்டி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சசப்டபிலிட்டி என்னன்னு சொல்லியிருந்தேன் நான். டயமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு நெகட்டிவ் சைன் அண்ட் ஸ்மால் வேல்யூ. அந்த வேல்யூ சசப்டபிலிட்டி எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. சரியா? அது முக்கியம். லெஸ் தென் 0, 0க்கு ஈக்குவல் போட மாட்டாங்க. ஸோ இங்க என்ன வரணும்? என்ன போட்டிருக்காங்க? நான் எழுதுறேன். டயாவுக்கு என்ன வரும் அப்படின்னா -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். -1 தான் இந்த நெகட்டிவ் சைடில் போகும்போது ஆல்மோஸ்ட் எது வரைக்கும் போகும்? -1 வரைக்கும் போகும் இந்த பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரேஞ்சு 0 கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இங்கே டோன்ட் ரைட் ஆர் ஈக்குவல், 0 இன்க்ளூட் கிடையாது. 0 போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? 0 ஆல்சோ பாசிபிளாக இருந்ததுன்னா நெய்தர் பாசிட்டிவ் நேர் நெகட்டிவ் 0ன்றது. ஸோ அதனால அது நெகட்டிவ் சைனுக்குள்ள வராது. 0 லெஸ் த -1 கிரேட்டர். ஸோ அப்போ இந்த பக்கம் நெகட்டிவ்ல பார்க்கும்போது -1. ஸோ -1 வரைக்கும் ஈக்குவலாக வர முடியும் நெகட்டிவ்ல, அதிகபட்சம் இந்த பக்கம். சரியா? ஸோ -1க்கும் 0 ஆர் ஈக்குவல் டு சசப்டபிலிட்டி லெஸ் தென் 0வா இருக்கும். எதுக்கு? டயாமேக்னட்டிசம்க்கு. சசப்டபிலிட்டி ரிலேஷன். ஓகேவா? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? என்ன வந்திருக்கு? 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ ஆர் லெஸ் தென் 1. ஸோ இதை எப்படி உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா ஆட் +1 ஆன் போத் சைட்ஸ். எதுக்கு +1 ஆட் பண்ண போறோம்? ரீசன் என்ன? ஏன் +1 ஆட் பண்ண போறோம்னா மியூ ஆர் எதுக்கு ஈக்குவல்? மியூ ஆர் ஈக்குவல் டு 1 பிளஸ் சசப்டபிலிட்டி. அப்போ ஈச் டேர்ம் +1 ஆட் பண்ணா இங்க 1 பிளஸ் சசப்டபிலிட்டி கிடைச்சிடும் எனக்கு. அப்போ அதுக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? மியூ ஆர். சொல்றது புரியுதா? அப்போ ஆட் +1 on both sides na -1 + 1 less than or equal to 1 plus susceptibility. இங்க என்ன வரணும்? 0 + 1. என்ன பண்ண தெரியுதா? +1 ஈச் டேர்ம்லயும் என்ன பண்ணிருக்கேன்? ஆட் பண்ணிருக்கேன். +1 இப்போ -1 என்ன ஆயிடும்? 0 ஆயிடுமா? 1 plus susceptibility க்கு பதிலா என்ன எழுதலாம்? மியூ ஆர். இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? மியூ ஆர். 0 + 1 என்ன கிடைக்கும்? 1 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? இது இன் டர்ம்ஸ் ஆஃப் சசப்டபிலிட்டி. இந்த ரிலேஷன் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சசப்டபிலிட்டி லெஸ் தென் 0. மியூ ஆர் கூட ரிலேட் பண்ணீங்கன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ ஆர் என்ன வரும்? 1 வரும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி 0க்கு ஈக்குவலாக வரலாம், +1 கம்மியாக இருக்கும். இதில் என்ன கிடைக்கும்? 0ல இருந்து அப் டு பாசிட்டிவ் வேல்யூ வரைக்கும் கிடைக்கும். இதில் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, சசப்டபிலிட்டி கிடையாது. இது நெகட்டிவ் தான். இது கூட கனெக்ட் பண்ணும்போது 0வும் கிடைக்கலாம். அதர்வைஸ் வாட்? அப் டு 1க்கு உள்ள இருக்கக்கூடிய எந்த வேல்யூ இல்லை, ஈக்குவல் டு 1 கிடையாது. 1 விட லெஸ்ஸராக இருக்கும். 0 ஆர் கிரேட்டர் தென் 0 வரும். 1க்கு பிட்வீன்ல தான், அதாவது 0.5, 0.3, 0.25 அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் இதுக்கு பிட்வீன்ல வரும். 1 கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஆனால் இதில் 0 ஆர் பாசிட்டிவ் கிடைக்கும். இதில் மியூ ஆர் எந்த கேஸுக்கு? டயாவுக்கு. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எனி மீடியம் மியூ நாட் வேக்கமா மீடியம் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டயாமேக்னெட்டிக் எடுக்கும்போது மீடியம் இருக்கு இல்லையா, வேக்கமா விட அதோட வேல்யூ கம்மியா இருக்கும். மீடியமுடைய பெர்மியபிலிட்டி வந்து லெஸ் தென்
வேக்கம். சொல்றது புரியுதா? மியூ லெஸ் தென் மியூ நாட்டா இருக்கும் டயாவுக்கு. புரியுதா? இந்த பேரா எடுத்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்மால் வேல்யூ, அது என்ன நமக்கு தெரியாது, அதனால இங்க சிம்பிளா என்ன எடுத்துக்கிட்டாங்க, சம் வேல்யூ எப்சிலான் சிம்பிள் போட்டுக்கிட்டாங்க. இது வந்து அதே மாதிரி add 1 plus on both sides, 0 plus 1 1 ஆயிடும், 1 plus susceptibility mu ஆறு 1 plus இந்த எப்சிலான். சரியா? ஸோ இது அந்த ஸ்மால் வேல்யூ. அது பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன சொல்லியிருந்தேன், பாசிட்டிவ் அண்ட் இங்க ஜீரோக்கு என்ன போட மாட்டாங்க, ஆர் ஈக்குவல் போட மாட்டாங்க. ஏன்? ஜீரோ போட்டால் பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது. அதனால இந்த கேஸ் ஆர் ஈக்குவல் வராது. சசப்டபிலிட்டிக்கு சசப்டபிலிட்டி எடுக்கும்போது ஒன்று நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு தான். ஜீரோ எப்பயுமே ஆர் ஈக்குவல் கிடையாது. எந்த கேஸ்லையுமே சசப்டபிலிட்டிக்கு என்ன போட மாட்டாங்க பாருங்க, ஜீரோ ஆர் ஈக்குவல் போட மாட்டாங்க. ஏன்னா ஜீரோன்றது நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். புரியுதா? அதனாலதான் இந்த கேஸ்ல ஜீரோ வந்து கம்மியா இருக்கும் நெகட்டிவ், இதுல ஜீரோட கிரேட்டரா இருக்கும் பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால் வேல்யூ. இதுல ரொம்ப ரொம்ப கிரேட்டரா இருக்கும் லார்ஜ் வேல்யூ, சசப்டபிலிட்டி வேல்யூ பாசிட்டிவ் வித் லார்ஜ் வேல்யூ. அப்போ இங்க 1 பிளஸ் நீங்க ஆட் பண்ணி 0 பிளஸ் 1 1, இங்க 1 பிளஸ் மியூ, இங்க 1 பிளஸ் இந்த எப்சிலான். இந்த கேஸ்ல என்ன நடக்கும், இந்த மீடியம் உடைய பெர்மியபிலிட்டி வந்து கிரேட்டர் தென் வேக்கம், மியூ கிரேட்டர் தென் மியூ நாட்டா இருக்கும். இதை விட இதை வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல லெஸ் தெனா இருக்கும், இதுல என்னவா இருக்கும், கிரேட்டர் தெனா இருக்கும். சசப்டபிலிட்டி நெகட்டிவா இருந்துச்சுன்னா டயா, பாரா பெர்மியபிலிட்டி மீடியம் உடைய பெர்மியபிலிட்டி லெஸ் தென் வேக்கமா இருந்தாலும் அது என்னது, டயான்னு அர்த்தம். இந்த கேஸ்ல இது கிரேட்டரா இருக்கும். புரியுதா? ரைட். தேர்ட் கேஸ் என்னது, இது வெரி வெரி கிரேட்டர், பாசிட்டிவ் அண்ட் வெரி வெரி கிரேட்டர் தென் 1, 1ஓட கிரேட்டரா இருக்கும். அதனால இங்க மியூ ஆர் கிரேட்டர் தென் 1 தான், மியூ வெரி வெரி கிரேட்டர் தென் மியூ நாட். இதுல எல்லாமே கிரேட்டர், பாசிட்டிவ் வித் கிரேட்டர். ஓகே, இந்த கம்பாரிசன் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சுக்கிட்டு அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துட்டு எது டயாவுடைய ரிலேஷன், பேராவுக்கு என்ன கண்டிஷன் வரும், ஃபெரோவுக்கு எது வரும் கரெக்டாக அதை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஏவுக்கு 1, பிக்கு 2, 3 லைக் அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியணும். சரியா? இதை தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்து போலாமா? டயாமேக்னட்டிசம். Diamagnetic substances are those which have tendency to move from stronger to the weaker part of the, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், stronger to weaker part of the external magnetic field. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வச்சிங்கன்னா அது எப்படி ஃபீல்டு லைன்ஸ் போகும், அதில் ஸ்ட்ராங்கர் டு வீக்கர் பார்ட், ஸ்ட்ராங்கர் டு வீக்கர் பார்ட்டில் தான் அதனுடைய அந்த மோஷன் இருக்கும். சரியா? ஸோ மூவ் ஃப்ரம் the tendency move from stronger to weaker part or high to low, stronger to weak or high to low. In other words, unlike the way magnet attracts metals like iron, it would repel diamagnetic substance, opposite nature la irukum. Right? A bar of diamagnetic material placed in an external magnetic field, the field lines repelled or expelled. Field lines enna agum, repelled or expelled, and the field lines inside the material reduced. ஓகே, அதாவது அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது, பார் மேக்னெட்னால இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வச்சீங்கன்னா ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும், ரிப்பிள்ட் ஆர் எக்ஸ்பெல்டு, ரிப்பிள்ட் ஆகும். ஃபீல்டு லைன்ஸ் இன்சைடு என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். சரியா? சி த டயக்ராம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இது இருக்கு பாருங்க, தெரியுதா? இதான் ஃபீல்டு லைன்ஸ் என்ன ஆகுது, ரிப்பிள் ஆகுது. இன்சைட்ல உங்களுக்கு ஃபீல்டு லைன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. எதுல, டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்ல. தெரியுதா? ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பிள் ஆகிட்டு இப்படி போகுது. இன்சைட்ல உங்களுக்கு என்ன இருக்கு, கம்மியா இருக்கு. இன்சைட்ல ஃபீல்ட் லைன்ஸ் ரெடியூஸ் ஆகுது, அப்புறம் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரிப்பிள்ட் ஆர் எக்ஸ்பெல்டு, டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் அந்த ஃபீல்டில் வைக்கும் போது. புரிஞ்சுதா? இன் மோஸ்ட் கேசஸ் த ரிடக்ஷன் இஸ் ஸ்லைட் பீயிங் 1, அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அது இன்ஃபர்மேஷன் தான். when placed in non-uniform magnetic field, a bar magnet will the bar will tend to move from high to low field. சொன்னேன் இல்லையா முன்னாடி, இது எப்படி மூவ் ஆகும், from high to low field, strong to weak, otherwise what, non uniform magnetic field வைக்கும் போது high to low, இது அதனுடைய மோஷன் இருக்கும். சரியா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் the simplest explanation of diamagnetism is as follows: electrons in an atom orbiting around a nucleus possesses orbital angular momentum. So these orbiting electrons are equivalent to current carrying loop and thus possess orbital magnetic moment. Diamagnetic substances are the ones in which resultant magnetic moment in atom is zero. So when magnetic field applied,
the electrons having orbital magnetic moment in the same direction. இதெல்லாம் just தெரியுதான் to study in chapter 6. Okay, the substance develop net magnetic moment in direction opposite to the applied field and hence repulsion. Some diamagnetic materials are, இதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் ஜஸ்ட் தெரியுதான், இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். இதுல இது நமக்கு கேட்பாங்க, என்ன கொடுப்பாங்கன்னா சம் ஃபோர் சாய்ஸ்ல கொடுத்துட்டு which one of the following is the example of diamagnetic substance அப்படின்னு கேட்கலாம். இல்லை which one of the following not a diamagnetic substance அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதுல பிஸ்மத், காப்பர், லெட், சிலிகான், அதுக்கப்புறம் நைட்ரஜன் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்டு சோடியம் குளோரைடு, இது எல்லாமே என்னது டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கான சம் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன வேல்யூ அந்த என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நமக்கு கொஸ்டின்லாம் இருக்கும் மோஸ்ட்லி. அதனால நீங்கள் அதில் என்ன இருக்குதோ அந்த காம்பனண்ட் நீங்கள் ஒழுங்காக படித்து வச்சுக்கினாலே போதும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டினை கொடுப்பாங்க நமக்கு அதில் அந்த ஆப்ஷனில். சரியா? ஸோ அதனால் இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். Diamagnetism is present in all substances. However, the effect is so weak. So diamagnetism is present in all substances. எல்லா சப்ஸ்டன்ஸுமே இருக்கும் in all substances. However, the effect is so weak in most of the cases. Okay, that it gets shifted by other effects like அதனால நம்ம என்ன போறோம், para or ferromagnetism கான்செப்ட்டுக்கு போறோம். The most exotic diamagnetic materials are superconductors. இது இதில் வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல். These are metals cooled very low temperatures which exhibit both perfect conductivity and perfect diamagnetism. ஸோ ரொம்ப லோ டெம்பரேச்சரில் கூல்ட் அட் வெரி லோ டெம்பரேச்சர் அந்த கேஸில் ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே எக்ஸிபிட் ஆகும் அந்த மெட்டல்ஸுக்கு. அது என்னது, பர்ஃபெக்ட் கண்டக்டிவிட்டி. பர்ஃபெக்ட் கண்டக்டிவிட்டி கிட்டத்தட்ட என்னது, ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 அப்படின்னு அர்த்தம். ரெசிஸ்டிவிட்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 0 ஆச்சுன்னா இட்ஸ் ஆக்ட் ஆஸ் என்னது, மோர் கரண்ட், தட் இஸ் பர்ஃபெக்ட் கண்டக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ பர்ஃபெக்ட் diamagnetism. Here the field lines are completely expelled. Here இந்த கேஸ்ல field lines are completely expelled. Susceptibility value வந்து -1, எக்ஸாக்டா -1 இருக்கும். நம்ம ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா, diamagnetism ரேஞ்ச் என்ன பார்த்தோம், மைனஸ் அந்த சசப்டிபிலிட்டி ரேஞ்ச் என்ன பார்த்தோம் இந்த கேஸ்ல, -1 less than or equal to susceptibility less than 0 பார்த்தோம் டயமேக்னட்டிசம்க்கு. அந்த -1 எக்ஸாக்டா ஈக்குவல் எப்போ வரும் அப்படின்னா சூப்பர் கண்டக்டருக்கு வரும். இதை போட்டிருக்கு இல்லையா, அதுல சசப்டிபிலிட்டி எக்ஸாக்ட்லி -1 இருக்கும் சூப்பர் கண்டக்டருக்கு. எக்ஸாக்ட்லி -1 இருந்தா பெர்மியபிலிட்டி என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஏன்னா மியூஆர் எதுக்கு ஈக்குவல், சூப்பர் கண்டக்டர் கேஸுக்கு. சூப்பர் கண்டக்டர்ஸ் கேஸ்ல சசப்டிபிலிட்டி என்னவா இருக்கும், எக்ஸாக்டா -1 இருக்கும். எக்ஸாக்டா -1னா மியூஆர் அப்ப என்னது, மியூஆர் ஃபார்முலா என்ன, மியூஆர் ஈக்குவல் டு 1 plus susceptibility. அப்போ 1 - 1 என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சூப்பர் கண்டக்டர்ஸ்ல சசப்டபிலிட்டியோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா எக்ஸாக்டா சூப்பர் கண்டக்டர்னு சொல்லிட்டாங்கன்னா சசப்டபிலிட்டி -1க்கு ஈக்குவல், மியூஆர் எதுக்கு ஈக்குவல், 0க்கு ஈக்குவலா இருக்கும். So a superconductor ripple a magnet and Newton's law is repelled by the magnet. The phenomenon of perfect diamagnetism in superconductor is called Meissner effect. இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா the phenomenon of perfect diamagnetism in superconductorsல perfect diamagnetism இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் நேம் என்னது, Meissner effect after the name of discovered. Superconducting magnets can be gainfully exploited in a variety of situations. For example, the running of magnetically superfaster trains application actually is one of the example. Okay, so இந்த பாயிண்ட் எல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த எண்ணெய் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த சூப்பர் கண்டக்டர் அதில் மியூஆர் வேல்யூ, சசப்டபிலிட்டி வேல்யூ என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாராமேக்னட்டிசம். ஸோ இதில் paramagnetic substances are those which get weakly magnetized. ஓகேவா, இது வந்து weakly magnetized when placed in external magnetic field. When placed in external magnetic field, they have tendency to move from region of weak magnetic field to strong magnetic field. அதுல என்ன இருக்குது, டயாவில் strong to weak, இது வந்து weak to strong, அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும்.
So weak magnetic field to strong magnetic field. So they get weakly attracted. இங்க என்ன ஆகும், அட்ராக்ஷன் நடக்கும், weakly attracted to a magnet. ஆனா டயால் என்னாச்சு, ரிப்பல் ஆச்சு. அந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, அதுல the individual atoms of a paramagnetic material possesses permanent magnetic dipole moment of their own. So இதுல அடிஷனல் நோட் பண்ணி இன்னொரு பாயிண்ட் என்ன, இதுல permanent magnetic dipole moment இருக்கும் எதுல, paramagnetic substanceல. On account the ceaseless random thermal motion of atoms and no net magnetization is in the presence of external field which is a strong enough and at low temperatures the individual atomic dipole moment can be made aligned to the point in the same direction b naught. Okay, so the paramagnetic material placed in an external field, the field lines gets concentrated inside the material. Field lines concentrated inside the material. எப்போ paramagnetic material எங்க வைக்கிறீங்க, placed in an external magnetic field வச்சீங்கன்னா the field lines gets concentrated inside the material and the field inside is enhanced. Inside field lines அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல அட்ராக்ஷன் நடந்ததுனால. அந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம். சோ இந்த செகண்ட் டயக்ராம் இதுதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னதுக்கு, இது வந்து டயாவுக்கு, இது வந்து டயா, கரெக்டா, இது வந்து பாரா. இங்க இங்க என்னாச்சு, ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரிப்பல் ஆச்சு. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்டர்னல் இதுல வைக்கும்போது, ஃபீல்ட்ல வைக்கும்போது என்ன ஆச்சு, ரிப்பல் த ஃபீல்ட் லைன்ஸ், இன்சைட்ல ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். இங்க என்ன ஆச்சு, அட்ராக்ஷன் நடக்கும் இதுல பாராவில். ஃபீல்ட் லைன்ஸ் இன்சைட்ல உங்களுக்கு என்ன ஆகும், அதிகமா இருக்கும். தெரியுதா, ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே இன்சைட்ல. இது பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல வைக்கும்போது நடக்கக்கூடிய நேச்சர். புரிஞ்சுதா, கிளியர்? ஸோ அதான் அந்த டயக்ராம் தான், இந்த டயக்ராம் தான் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த பாயிண்ட்ல. Okay, so most cases this enhancement is slight being on power 2 is 10 power 5. When placed in non-uniform magnetic field வைக்கும்போது இங்க என்ன ஆகும், அங்க வந்து high to low, இங்க என்ன வரணும், அப்ப weak field to strong. புரியுதா? So some paramagnetic materials, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்க. Some paramagnetic materials are aluminum, sodium, calcium, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், பிரஷர், காப்பர், குளோரைடு. இதுக்கான எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக்ல அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ சம் paramagnetic மெட்டீரியல்ஸ். ஸோ இதையும் நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ சம் paramagnetic மெட்டீரியல்ஸ் வந்து அலுமினியம், சோடியம், கால்சியம், ஆக்சிஜன் அட் எஸ்டிபி, அதுக்கப்புறம் காப்பர், குளோரைடு. ஃபார் எ paramagnetic மெட்டீரியல் both susceptibility mu are depend not only the material but also what, temperature. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. for a paramagnetic material both susceptibility mu depends not only the material but also what, temperature. paramagnetic material வந்து susceptibility mu அதை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்காது, that also a factor, அதை டிசைட் பண்றதுல. so susceptibility mu மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்காது, it also depends on temperature. so temperatureனால இதுல impact create ஆகும். புரியுதா? as the field is increased or the temperature is lower, the magnetization increased until it reaches the saturation value at which point all the dipoles are perfectly aligned with the field. Okay, next நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ferromagnetism. so அதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ், நம்ம என்ன ஹைலைட் பண்ணிருக்கோமோ அதுதான். ferromagnetic substances are those which gets strongly magnetized. para வந்து weakly magnetized. அந்த ஸ்டேட்மென்ட் அந்த பாயிண்ட்ல பார்த்தோம் இல்லையா, இது வந்து weakly magnetized para, correct? ferro வந்து strongly magnetized when placed in external magnetic field. they have a strong tendency to move from weak to strong magnetic field. இது என்னது, weak to strong தான். para ferro ரெண்டுமே எப்படி இருக்கும், எப்படி மூவ் ஆகும், field lines, field weak to strong, so they get strongly attracted. முன்னாடி வந்து weakly attracted, இது para, இது வந்து strongly attracted. the individual atoms, ions or molecules in a ferromagnetic material possesses dipole moment. இதுல என்ன இருக்கும், permanent, கரெக்டா? லைக் இதுல dipole moment இருக்கும், like a paramagnetic material.
However, they interact with one another in such a way that they spontaneously align themselves in a common direction or macroscopic volume called domain. The explanation of this cooperative effect requires quantum mechanics and is beyond the scope of this textbook. So, நமக்கு அது டீடைலா நம்ம பார்க்க போறது இல்ல. Each domain has net magnetization. So, typical domain size 1 mm. The domain contains about 10 to the power 11 atoms. Okay. In the first instance, the magnetization varies randomly for domain to domain, and there is no bulk magnetization. This is shown in the first diagram. When we apply external magnetic field B0, the domains orient themselves in the direction of B0. The simultaneously the domain oriented the B0 grow in the size. The existence of domains and their motions B0 are not speculations. One may observe this under a microscope after the sprinkling a liquid suspension of power ferromagnetic substance samples. Okay, இது எல்லாமே நமக்கு ஜஸ்ட் தியரி தான். இது வந்து நம்ம கொஸ்டின்ஸ் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சரியா, இதுதான் அதனுடைய அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜஸ்ட் அதனுடைய யூசஸ் எதுக்காக நம்ம ஸ்டடி பண்ணுறதை பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஹைலி கான்சென்ட்ரேட்டட். ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ஹைலி கான்சென்ட்ரேட்டட். ஏன்னா இது ஸ்ட்ராங்லி மேக்னெட்டிக்ஸ்னு பார்த்தோம். அதனால இது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை வைக்கும் போது எப்படி மூவ் ஆகும்? Tends to move from towards the high field line அர்த்தம். towards high field line அர்த்தம். low to high ன்னு அர்த்தம். towards high field line அர்த்தம். low to high. புரியுதா? towards the region of the high field. We may wonder as to what happens when the external field is removed. In some ferromagnetic materials, the magnetization persists. எப்போ external magnetic field remove பண்ணதுக்கு அப்புறமும் என்னவா இருக்கும்? சில ferromagnetic materialsல in some ferromagnetic materials magnetization still அதுல என்னவா இருக்கும்? present-ஆ இருக்கும். இது external magnetic field remove பண்ணதுக்கு அப்புறம். Such materials are called hard magnetic materials or hard ferromagnets. External magnetic field ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அதுல என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு பிரசன்ட் ஆகிருக்கும். அந்த டைப் ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பேர் என்னது? ஹார்ட் ஃபெரோமேக்னெட், அதர்வைஸ் ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? அல்னிகோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அலாய் ஆஃப் அயன், அலுமினியம், நிக்கல், கோபால்ட் அண்ட் காப்பர் இஸ் ஒன் சச் தட் மெட்டீரியல். அப்புறம் நேச்சுரலா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோட் ஸ்டோன் இஸ் அனதர். சச் மெட்டீரியல்ஸ் ஃபார்ம் permanent magnet to be used among other things as a compass needle. So இதுல வந்து என்ன இருக்கும்? permanent magnet இருக்கும். இதுல hard ferromagnetic material. On the other hand, there is a class of ferromagnetic materials in which the magnetization disappears on removal of external field. So external field இருக்கிற வரைக்கும் அதுல magnetization இருக்கும். external field remove பண்ண உடனே என்ன ஆயிடும்? அந்த magnetic field வந்து ஜீரோ ஆயிடும். அது another type. அந்த type of ferromagnetic material என்னது? soft iron. This is one of the such material. Appropriately enough such materials are called soft ferromagnetic materials. அந்த type of material என்னன்னு சொல்லுவாங்க? soft ferromagnetic materials. There are number of elements which are ferromagnet. என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் சாஃப்ட்டுக்கு? அயன், கோபால், நிக்கல், கெடோலினியம் எக்ஸெட்ரா. இதெல்லாமே few examples. soft ferromagnetic, right? The ferromagnetic property depends on temperature. இதுவும் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணிருக்கும். At a high temperature ferromagnet becomes paramagnet. So ferromagnetic materialக்கு டெம்பரேச்சர் நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகிட்டே வரும்? வீக் ஆகிட்டே வரும். ferromagnetic materialக்கு நம்ம எவ்வளோ ஹீட் கொடுத்துட்டே வரோமோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வீக் ஆகிட்டே வரும். அப்புறம் at some particular டெம்பரேச்சர்ல என்ன ஆயிடும்னா the ferromagnetic material என்னவா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும்? paramagnetic material, அதாவது வீக் மேக்னெட்டிஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னால. பிகாஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர்னால இது இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஸோ டெம்பரேச்சர்னால என்ன ஆகும்? paramagnetic material வந்து ஃபெரோ டு பாராவா கன்வெர்ட் ஆகிடும் at some particular temperature. The domain structure disintegrate with temperature. This disappearance of magnetization with temperature is gradual. ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் வந்து பாராவில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஃபெரோவிலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பாராவில் டெம்பரேச்சர் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுது? வீக் மேக்னடைஸ் ஆகுது. அதனால ஃபெரோ டு பாரா கன்வெர்ட் ஆகுது இதுக்கு ஃபெரோ கொடுக்கும்போது. கிளியர்? ரைட்.
நெக்ஸ்ட் அவ்வளோதான் ஆக்சுவலாக டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய பிரைமரி கான்செப்ட். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இது வந்து வெரி வெரி சிம்பிள் ஸ்மால் சாப்டர். இதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்கே ரொம்ப கம்மி தான். ஸோ அதுலேயே நான் உங்களுக்கு வந்து ஒரு சில டெரிவேஷனை போட்டிருக்கேன். நமக்கு டெரிவேஷனுமே நீட்டுக்கு தேவைப்பட போகிறதில்ல, அந்த ஃபார்முலா தான். ஸோ அது எப்படி வந்துச்சுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதில் என்னென்ன மெயின் அந்த ரிலேஷன் நான் கொடுத்துருந்தனோ, பர்டிகுலராக சசப்டபிலிட்டி அந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ரிலேஷன், சொலினாய்டுக்குள்ள மேக்னெட்டிக் மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணும்போது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிற அந்த ஃபார்முலா, இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரைட். த மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி when a magnetic bar of magnetic moment m vector is placed perpendicular to the magnetic field b vector அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the magnetic potential energy தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? என்ன பார்த்தோம்? u vector equal to minus m vector dot b vector. இது எதுக்கு ஈக்குவல் பார்த்தோம்? u vector கிடையாது, u equal to is a scalar quantity minus mb cos theta அப்படின்னு பார்த்தோமா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா m வெக்டாரும் b வெக்டாரும் சொல்லிட்டாங்க perpendicular each other. அப்ப ரெண்டும் perpendicular to each other இருந்தா b வெக்டார் perpendicular to m வெக்டார், கரெக்டா? so m வெக்டார் perpendicular to b வெக்டார்னா theta என்ன அர்த்தம்? 90 டிகிரி. அப்ப cos 90 என்ன ஆயிடும் நமக்கு? 0. cos 90 டிகிரி வேல்யூ என்ன? 0. அப்ப therefore potential energy என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஏன்? cos 90 0 வரல, 0 into anything 0. So the potential energy in this case what? 0. That is the answer. புரியுதா? Clear? Right. Next question பாருங்க. இதான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அந்த டேப்லேஷன் இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுத்துட்டு அதை ஒரு கொஸ்டினெல்லாம் கேட்பாங்க. இது முன்னாடி கேட்டிருக்காங்க. இதில் இந்த ஒரு கொஸ்டின். அதே மாதிரி அந்த மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி சில கேஸ்ல கேட்டிருக்கிறாங்க அந்த ரிலேஷன் கனெக்ட் பண்ணி. த இன்கரெக்ட் ரிலேஷன். ஸோ நம்ம ரீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சிலதெல்லாம் செக் பண்ணணும். சரியா? த இன்கரெக்ட் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ரிலேஷன் கேட்கல, இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரீட் பண்ணும்போது அந்த கவனமாக அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். incorrect or not correct அப்படி கேட்கும்போது incorrect relation for a diamagnetic material என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சில இது தப்புன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ mu less than mu not இது கரெக்டா? கரெக்டா இல்லையா? அந்த டேப்லேஷன் போய் பாருங்க. see here mu less than mu not, மீடியம் உடைய பெர்மியபிலிட்டியை விட வேக்கமை விட மீடியம் என்ன வரும்? லெஸ்ஸாக இருக்கும். mu less than mu not இது வந்து 0 less than or equal to mu or less than 1 0 0 less than or equal to mu or less than 1 minus 1 less than or less than 0. இதுதான் இந்த 3. அப்ப அதுல எது இது மூணுத்துல எது இல்லைன்னு பாருங்க. அதுதான் அதுல ராங். கரெக்டா? சோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது கரெக்ட். mu less than mu not எது டயாவுக்கு கரெக்ட் தானே? ஓகே, கேக்குறது டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல். 0 less than or equal to இதுவும் கரெக்ட். கரெக்ட். அதுக்கப்புறம் சசப்டபிலிட்டி -1 less than or equal to இதுவும் கரெக்ட். அப்போ கடைசியா ஒன்று இருக்கு, ஆக்சுவலா இதுல மிஸ் ஆயிருக்கு. நான் அதை இங்க எழுதுறேன். பாராவுடைய ஃபர்ஸ்ட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆப்ஷன் வந்து தெரியல. ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னா 0 less than கொடுத்துரு ஆப்ஷன் சசப்டபிலிட்டி less than epsilon, 0 less than susceptibility less than epsilon. அந்த பாராவுடைய ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கு இல்லையா, 0 susceptibility less than epsilon. அது ஆக்சுவலா அதுல இன்னொரு ஆப்ஷனா கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த ஒன்று வந்து பாராவுடையது, ஃபெரோவுக்கு வராது. அப்போ ஆன்சர் எது? which one of the not following, which one of the incorrect கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் என்னது? டயாவுக்கு இதுதான் தப்பு. ஆப்ஷன் படி இது என்னது? இன்கரெக்ட். ஸோ இதுதான் என்னது? ஆன்சர். புரியுதா என்ன சொல்றேன்னு? இதெல்லாம் கரெக்ட், அவங்க கேட்டுக்கிறது இன்கரெக்ட். அந்த கேஸுக்கு இன்கரெக்ட் இதுதான், இது கரெக்ட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்
the magnetic susceptibility is a negative. எதுக்கு நெகட்டிவ் வரும்? the magnetic susceptibility negative. susceptibility எது? the symbol. எதுக்கு நாம ஹைலைட் பண்ணியிருந்தோம்? இது பாசிட்டிவ் ஃபெரோ, அதனால கிடையாது. பேரா அண்ட் ஃபெரோ இதுவும் என்னது? பாசிட்டிவ். இது வந்து பாசிட்டிவ், பாரா ஃபெரோ என்னது? சசப்டிபிலிட்டி பாசிட்டிவ். டயாவுக்கு தான் என்ன வரும்? நெகட்டிவ். ஆன்சர் இஸ் இதுவும் என்னது? பாசிட்டிவ் சசப்டிபிலிட்டி, அதனால இதுவும் கிடையாது. பாசிபிள் ஆன்சர் இது மட்டும் தான், டயா தான். டயாவுக்கு மட்டும் தான் சசப்டிபிலிட்டி இதில் வரும்னு சொல்லியிருந்தேன், நெகட்டிவ்ல வரும். பாராவுக்கும் ஃபெரோவுக்கும் பாசிட்டிவ். பாராவில் சசப்டிபிள் வேல்யூ பாசிட்டிவ் ஸ்மால் வேல்யூ, ஃபெரோவில் பாசிட்டிவ் பிகர் வேல்யூ. தட் இஸ் அ டிஃபரன்ஸ் அது ரெண்டுத்துல. ஆனால் சைன் மட்டும் வச்சு சொல்லும் போது நெகட்டிவ் டயாவுக்கு மட்டும் தான் இருக்கும். பாராவுக்கு எப்பயும் பாரா ஃபெரோ ரெண்டுதும் என்னது? பாசிட்டிவ் சைன் தான். புரியுதா? ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் இருக்கும். எஸ். ஸோ அவ்வளோதான், ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் நம்ம இதில் கலெக்ட் பண்ணோம். இந்த சாப்டரே ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். நமக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒன் கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நீட்டில். சில இயர்ஸில் வராமல் கூட போயிருக்கு. அவங்க மூவிங் சார்ஜ் மேக்னட்டிசம் அதிலே ஃபுல் கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக நமக்கு இது ரெண்டும் சேர்ந்து ஒரே ஹெட்டிங்கில் வரும். நீட் சிலபஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமும் மேக்னட்டிசம் மேட்டர் இது ரெண்டும் சேர்ந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்ற ஒரு காமன் ஹெட்டிங் தான் நமக்கு நீட் சிலபஸில் இருக்கும். சரியா? ஸோ அதனால இது ரெண்டும் சேர்ந்து அவங்க ஒரே சாப்டர் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அது ஒரே சாப்டர் கீழே வரதா தான் மீனிங். டெக்ஸ்ட் புக்கில் இது ரெண்டு வேற வேறையாக இருந்தாலும் நீட் சிலபஸ்க்கு அது ஒரே ஹெட்டிங். ஸோ அதுலேருந்து அவங்க கம்ப்ளீட்டாக அந்த சாப்டர் 4ல் இருக்கக்கூடிய கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் இது சம்டைம்ஸில் வராமல் போகும். சில டைம்ஸில் இதில் கொஸ்டின்ஸ் வந்துடும் அன்எக்ஸ்பெக்டடாக. இதில் வந்து 2024 எப்படி இருந்துச்சுன்னா இந்த சாப்டர் வந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸி, எல்லாமே டைரக்ட் கொஸ்டின், அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரிலேஷன்லாம் அப்படியே கொடுத்து. ஸோ வந்து ரொம்ப சிம்பிள் தான். அன்எக்ஸ்பெக்டடாக அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் ஈஸியான சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அது உங்களுக்கு லக் இருந்ததுன்னா அந்த மாதிரி சாப்டர்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ரொம்ப ரேராக அந்த மாதிரி நடக்கும். மோஸ்ட்லி 1 கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சாப்டர்ல இருந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா. சரியா? ஸோ அது சில நேரத்தில் அந்த சேஞ்சஸ் எப்பயாவது இருக்கும், அது எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது. சரி, ஸோ இந்த சாப்டர் இவ்வளோ தான். ஸோ இது ரொம்ப லென்த்தியாகவும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கோ இதில் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஃபார்முலாவும் கிடையாது. இதில் எவ்ரி திங் இஸ் வெரி லிமிட்டெட். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்னும் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த சாப்டரை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நீங்கள் படிக்கும் போதே படித்து முடிச்சிடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஃபுல்லாக கான்செப்ட் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு நோட்ஸ் ப்ராப்பராக எழுதி வச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் நீங்கள் நிறைய மாடல் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த சாப்டர்லாம் 1 டைம் ரிவிஷன் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ் தான். இதில் திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய கண்டென்ட்லாம் காம்ப்ளிகேட்டாக எதுவுமே இதில் இருக்காது. மெயினாக இதில் அடிஷ்னலாக நீங்கள் தேரியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த பேரா, அந்த டயோ பேரா, அந்த ஃபெரோடைய முக்கியமான அந்த ப்ராப்பர்ட்டி. அதில் மெயினாக என்னது? டயா சொல்லும் போது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த மோஷன், அந்த மூவிங் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் டு வீக் டயாவில், பேரா அண்ட் ஃபெரோவில் வீக் டு ஸ்ட்ராங். இதுதான் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இதில் சசப்டபிலிட்டி நெகட்டிவ், இதில் டயாவில். பேரா ஃபெரோவில் என்ன வரும்? பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பேரா அண்ட் ஃபெரோ போத் ஆர் அஃபெக்டட் பை டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னால அது இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஃபெரோவில் 2 கேஸ் பார்க்குறோம். ஒன்று ஹார்ட் மேக்னெட், இன்னொன்று என்னது? அதாவது ஹார்ட் ஃபெரோ மேக்னெட், சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட். ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்னா என்ன? எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அதில் என்னவா இருக்கும்? மேக்னெட்டிசேஷன் அதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ப்ரெசென்ட்டாக இருக்கும் அந்த மெட்டீரியல். அதான் ஹார்ட். சாஃப்ட்ன்றது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெட்டீரியலில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகிடும்? சடனாக அதுலேயும் கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அது அதனுடைய அதர் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் எலமெண்ட். டயாவுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க? சம் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி பேராவுக்கு என்னென்ன மாதிரி ஃபியூ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஃபெரோவுக்கு. அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அதை தான் நமக்கு ரெஃபரன்ஸாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா இப்போ ஒரு கொஸ்டினில் போட்டோம் இல்லையா? U = -mb cos θ. ஸோ அது ஒரு பேசிக் ஃபார்முலா பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த கேஸில். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது என்னது? இந்த சொலிடாய்டு கேஸில் வந்து நம்ம இது இன்சர்ட் பண்ணும்போது, அது சொலிடாய்டில் கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் மெட்டீரியல் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா மேக்னெட்டிசேஷனால் என்ன ஆகும்? ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கான அந்த ரிலேஷன் நம்ம அங்கே என்னென்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் சசப்டபிலிட்டிக்கு மியூஆருக்குள்ள ரிலேஷன், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே ஓரளவுக்கு ஓகே தான். அப்புறம் சொலிடாய்டு வந்து ஆக்ட் ஆஸ் ஏ பார் மேக்னெட், அது நமக்கு பார்த்தோம். ஸோ அதை கட் பண்ணால், பார் மேக்னெட்டை கட் பண்ணால் என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் சொலிடாய்டை கட் பண்ணும் போதும் நமக்கு நடக்கும். அதுக்கப்புறம் மோனோபோல்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எதில்? இதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிகள் எடுக்கும்போது நார்த்து போலையும் சவுத்து போலையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? எப்பயுமே செப்பரேட் பண்ண முடியாது.
செப்பரேட் பண்ண முடிஞ்சால் அதுக்கு பேர் மோனோபோல் எக்ஸிஸ்ட் அர்த்தம். செப்பரேட் பண்ண முடியலன்னா மோனோபோல் டு நாட் எக்ஸிஸ்ட். ஸோ சார்ஜில் மோனோபோல் எக்ஸிஸ்ட், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட் பண்ண முடியும், இதில் பண்ண முடியாது. அதனால மோனோபோல்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட். அதுக்கப்புறம் காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம் அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காஸ் லா ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அதுக்கு ரீசன் வந்து என்ட்ரிங் ஃபீல்டு லைன்ஸ் லீவிங் ஃபீல்டு லைன்ஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். எவ்வளோ லைன் என்ட்ரு ஆகுது அந்த ஏரியாவுக்குள்ள த சேம் நம்பர் ஆஃப் லைன் லீவிங் த சர்ஃபேஸ். அதனால நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ளோஸ் சர்ஃபேஸ் காஸ் லா அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். தட் இஸ் அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட். ஸோ ஜஸ்ட் அதை அதாவது உங்களுக்கு ஓவர்வியூவாக சம்மரைஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு தடவை நீங்கள் படித்தாலே இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். நோட்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அப்பப்போ டெஸ்ட் எழுதும்போது ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாப்டர் அவ்வளோதான். திரும்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம், காம்ப்ளிகேட் பண்ணிக்குவோம், இது எதுவுமே கிடையாது. சரியா? அது உங்களுடைய ப்ராப்பர் பிளானிங்கை பொறுத்தது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான் அது திரும்ப படிக்கணுமா இல்லையான்றது உங்கள் கையில் இருக்குது. சரியா? ஓகே. ஸோ சேனலை எப்போ தான் யாரும் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ நம்ம இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. 12th ஃபிசிக்ஸ் நம்ம சிலபஸ் முடிக்கிறதுக்கு வால்யூம் 1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. இது ஒன்று தான் பெண்டிங் இருந்தது, இன்னோட அதுவும் முடிஞ்சது. ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை முடிச்சிட்டோன்னா அடுத்த கிளாஸில் நான் முடிச்சிருவோம் அதை. ஸோ 12th ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட்டாக நான் முடிஞ்சிடும். ஸோ நம்ம நிறைய அதுக்கப்புறம் 12th ஃபிசிக்ஸில் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எடுத்து பண்ணுவோம், சாப்டர் வைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் குமுலேட்டிவாகவும் நம்ம பண்ணுவோம். ஸோ எல்லா பாசிபிள் வேஸ்லையும் நம்ம நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் ஆவீங்க. நிறைய ஐடியா கிடைக்கும், கொஷின்ஸ் எப்படியெல்லாம் வரலாம், ஃபார்முலாவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் எலிமினேஷன் பண்ணலாம், இதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த ஐடியா நிறைய கிடைக்கணும்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ உங்களுக்கு நிறைய நான் டிப்ஸ் கொடுப்பேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.